வெல்கம் டு மெடிக்கோஸ் வித் நந்து அண்ட் நான் உங்கள் நந்து. இன்னைக்கு நம்ம செஷனில் பார்க்க போகிறது செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். ஓகே, செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனில் செல்லோட ஸ்ட்ரக்சர், முக்கியமாக அதோட ஆர்கனல்ஸ், உள்ள இருக்கிற ஆர்கனல்ஸ், அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் அதோட ஃபங்க்ஷன் தான் பேசிக்ல இருந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம எதுவும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் நம்மளோட கண்ட்ரோல் சிஸ்டம்னா அது நம்மளோட பிரெயின். அதே மாதிரி செல்லோட ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம், செல்லோட ஒரு பிரெயின்னா அது வந்து நியூக்ளியஸ். ஸோ ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் திஸ் பார்ட், நியூக்ளியஸ். ஸோ இந்த நியூக்ளியஸ்ல இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓகே, ஸோ லெட் ஸ்டார்ட் வித் த நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் ஓகே, ஸோ நியூக்ளியஸ்ல முக்கியமா ஜெனடிக் மெட்டீரியல் வந்து மேல இருக்கும். அதனால தான் அது வந்து கண்ட்ரோல்னு சொல்றோம். கரெக்டா? ஸோ ஒரு ஜெனடிக் மெட்டீரியல் வந்து உள்ள இருக்கிறதால அது வந்து கண்ட்ரோல்னு சொல்றோம். அதுல ஆர்கானிசம்ஸ்க்கு டிஎன்ஏவாக இருக்கலாம், சில ஆர்கானிசம்ஸ்க்கு ஆர்என்ஏவாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று, பட் ஜெனடிக் இன்ஃபர்மேஷன், ஒரு வேரியேஷன், ஒரு ஹெரிடிட்டி, ஒரு ஜென்ரேஷன் வந்து இன்னொரு ஜென்ரேஷன் அது கடத்த போகுதுன்னா அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம், ஹெரிடிட்டி எல்லாமே சொல்லுவோம். ஸோ அது வந்து நம்ம டிஎன்ஏ தான் பண்ணுது. ஸோ டிஎன்ஏ வந்து இந்த ஜெனடிக் மெட்டீரியல் நியூக்ளியஸ்ல தான் இருக்கிறதால ஸோ வி have to study about this. ஸோ இதுல இருந்தா வந்து டிஎன்ஏ எம்ஆர்என்ஏவா மாறும், எம்ஆர்என்ஏ வந்து ப்ரோட்டீன்ஸா மாறி அப்புறம் ஒரு ஆர்கன் கூட கான்டாக்டா இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நியூக்ளியஸ் இட் இஸ் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ உள்ள இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஒன்றா படிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அவுட்டர்ல இருந்து போவோம். ஸோ அவுட்டர்ல நியூக்ளியர் என்வலப் இருக்கு. கரெக்டா? இந்த நியூக்ளியர் என்வலப் வந்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் என்வலப். நியூக்ளியர் என்வலப். ஓகே, ஸோ நியூக்ளியர் என்வலப்ல என்னதான் அது என்வலப்ன்ட்டு நம்ம படிச்சாலும் அதுல வந்து தனியா பிரிஞ்சிருக்கு. ஒன்னு வந்து அவுட்டர் மெம்பரேன், இன்னொன்று வந்து இன்னர் மெம்பரேன். ரெண்டுமே மெம்பரேன்ஸ் தான், ரெண்டுமே ஒரு என்வலப், ஒரு கவரிங் மாதிரி தான் அது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. பட் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த அவுட்டர் மெம்பரேன் இருக்கு பாத்தியா, இதுல வந்து நிறைய ரைபோசோம்ஸ் வந்து இப்படி விட்டுட்டு இருக்கும். ஓகேவா? ரைபோசோம் இருக்கு, ப்ரோட்டீன்ஸ் வந்து மேட் பண்ணிருக்கு. ஸோ ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அங்கதான் நடக்கும் ரைபோசோம்ல தான். ஸோ இங்க வந்து டிஎன்ஏ இருக்கா, இந்த டிஎன்ஏ எம்ஆர்என்ஏவா மாறி வெளியில போகும்போது ப்ரோட்டீன்ஸா போகணும். ஓகேவா? இங்க வந்து ப்ரோட்டீன்ஸா மாறணும், எம்ஆர்என்ஏ வந்து ப்ரோட்டீன்ஸா மாறணும். ஸோ அதுக்கு தான் இந்த ரைபோசோம்ஸ் வந்து இருக்கு. இது கூட சேர்ந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கூட அட்டாச் ஆயிட்டு அதுக்கு ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணோம். அதெல்லாம் போக போக படிப்போம். ஓகேவா? ஸோ ஏன் ரைபோசோம்ஸ் இருக்குன்னா அதை சொல்லிட்டு நான் டிஎன்ஏ எம்ஆர்என்ஏவா கன்வெர்ட் ஆகும், எம்ஆர்என்ஏ ப்ரோட்டீன்ஸா மாறணும்ல. ஸோ அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இங்க தான் நடக்கும். ஐ மீன் இந்த ரைபோசோம் தான் வந்து டேக் பிளேஸ் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ திஸ் இஸ் இன்னர் மெம்பரேன். இது வந்து இன்னர், சாரி அவுட்டர் மெம்பரேன். அண்ட் இதுக்குள்ள இருக்கிறது வந்து இன்னர் மெம்பரேன். இன்னர் மெம்பரேன்ல ஒரு முக்கியமான டைப், இந்த கிரீன் ஸ்ட்ரக்சர் வந்து போட்டுப்பேன். இந்த கிரீன் ஸ்ட்ரக்சர் வந்து லாமின்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த கிரீன் ஸ்ட்ரக்சர் வந்து இது ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? லாமின்ஸ்ன்றது இது ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர். இந்த லாமின்ஸ் என்ன பண்ணும்னா, இது வந்து நம்ம ஜஸ்ட் அப்படி சொல்லக்கூடாது, ஒரு ப்ரோட்டீன் தானே அப்படின்ட்டு விட முடியாது. பிகாஸ் இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து இட் இன்ட்ராக்ட் வித் குரோமாட்டிட்ஸ், இங்க இருந்து வரக்கூட குரோமாட்டிட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி டிஎன்ஏ, ஹிஸ்டோன்ஸ் இது கூட வந்து பைண்ட் பண்ணும். ஓகே, டிஎன்ஏ இங்க இருந்து வரக்கூடிய டிஎன்ஏ, ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் வந்து டிஎன்ஏவோட ராப்ட் ஆயிருக்குல்ல. ஸோ அதுலலாம் வந்து பைண்ட் பண்ணும். ஆஸ் வெல் அஸ் இட் கண்ட்ரோல்ஸ் செல் டிவிஷன் நடக்கிறப்ப இந்த கண்ட்ரோல் வந்து இந்த லாமின்ஸ் வந்து டேக் பிளேஸ் பண்ணும். ஸோ இந்த லாமின்ஸ் வந்து சப்போஸ் மியூட்டேஷன் இருந்துச்சுன்னா இட் கேன் லீட் டு கைண்ட் ஆஃப் எனி டிசார்டர், எந்த ஒரு டிசார்டர் வந்து ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ அவுட்டர் மெம்பரேன், இன்னர் மெம்பரேன். ஸோ அதை எழுதிப்போம். அவுட்டர் மெம்பரேன் and inner membrane. Outer membrane it is made up of ribosomes, lots of ribosomes இருக்கும். So it is made up of ribosomes. And inner membrane வந்து lamins எதுக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ என்னென்ன அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்க இருந்து டிஎன்ஏ வருதுன்னு சொன்னேன். இங்க இருந்து டிஎன்ஏ வரும், இங்க வந்து ப்ரோட்டீன்ஸ் மேக் பண்ணும். ஓகே, சைட்டோபிளாசம் ப்ரோட்டீன்ஸ் மேக் பண்ண போது அதெல்லாம் சொல்லியாச்சு. பட் இங்க இருந்து டிஎன்ஏ வரதுக்கான ஒரு வழி இருக்கணும். அந்த வழி தான் இந்த நியூக்ளியர் போர் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இங்க இருக்கு பத்தியா ஒரு பேசேஜ், ஒரு சேனல் இருக்கு பத்தியா, இங்க ஒரு இடத்துலயும் இந்த பேசேஜ் இருக்கும். ஸோ இந்த வழியில தான் டிஎன்ஏ வந்து சைட்டோபிளாசம்க்கு வர முடியும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் நியூக்ளியர் போர்ஸ். இது வந்து நியூக்ளியர் போர். ஓகே, ஸோ அதோட ஃபங்க்ஷன் எழுதிக்கோ. நியூக்ளியர் போர், it is for transporting the substances.
டிரான்ஸ்போர்ட்டிங் சப்ஸ்டன்சஸ், டிரான்ஸ்போர்ட். ஸோ என்ன பண்ண போகுது, இங்கிருந்து இங்க இருக்கிற சப்ஸ்டன்சஸ் வந்து இங்க தள்ளும், அதே மாதிரி இங்க இருக்கிற சப்ஸ்டன்சஸை சைட்டோபிளாசம் தள்ளும். ஸோ ஒரு சப்ஸ்டன்சஸை நியூக்ளியஸ் டு சைட்டோபிளாசம், சைட்டோபிளாசம் டு நியூக்ளியஸ். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆகிற அது ஒரே சேனல் வந்து இந்த நியூக்ளியஸ் போடலாம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் வா, நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த ஸ்ட்ரக்சர், திஸ் இஸ் கால்ட் நியூக்ளியோலஸ். இந்த ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லுவோம், நியூக்ளியோலஸ்னு சொல்லுவோம். இந்த நியூக்ளியோலஸ் என்ன பண்ணனா, இட் பிளேஸ் an important role in RNA synthesis. ஓகே, என்ன RNA கேட்டா rRNA. ஓகேவா, நம்மளுக்கு 3 RNA தெரியும்ல, tRNA, mRNA and rRNA. ஸோ இந்த rRNA-வை சிந்தசிஸ் பண்றது இந்த நியூக்ளியஸ் தான். ஓகேவா, நியூக்ளியோலஸ், 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 நியூக்ளியோலஸ். So it is the part which is going to synthesis rRNA or RNA-வை சிந்தசிஸ் பண்ணும். சரி, இப்போ உனக்கு கண்டுபிடிங்க, இந்த rRNA-வும் பிளஸ் சில ப்ரோட்டீன்ஸும் நான் ஜாயின் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், எனக்கு என்ன கிடைக்கும், ரைபோசோம் கிடைக்கும். ஸோ இதை நான் இப்படியும் சொல்லலாம், இட் விச் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் ரைபோசோம்ஸ். இந்த நியூக்ளியோலஸ்ல இருந்து தான் ரைபோசோம் வந்து ப்ரொடியூஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ rRNA பிளஸ் ப்ரோட்டீன்ஸ் விச் இட் கிவ் ரைபோசோம்ஸ். புரியுதா? ஸோ இதுதான் வந்து முக்கியமான பார்ட். அண்ட் இங்க வந்து இது வந்து நியூக்ளியோலஸோட ஃபங்க்ஷன். அண்ட் இங்க வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த மாதிரி ட்ரா பண்ணி வச்சிருக்கேன், அங்கே இங்கேயும் ட்ரா பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து குரோமாட்டின் சொல்லுவாங்க. என்னது குரோமாட்டின் சொல்லுவாங்க. குரோமாட்டின் மீன்ஸ் DNA பிளஸ் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ். குரோமாட்டின்னா குரோமாட்டின் chromatin, DNA plus histone proteins இருக்கு பத்தியா, அது ரெண்டுமே சேர்த்தா chromatin அப்படினு சொல்லுவோம். அண்ட் இங்க வந்து நீ நோட் பண்ணா தெரியும், சென்ட்ரல்ல சிலது போட்டிருப்பேன் அண்ட் பெரிஃபெரியா சிலது போட்டிருப்பேன். சென்ட்ரல்ல சில chromatins போட்டிருப்பேன் அண்ட் பெரிஃபெரியா சில chromatins போட்டிருப்பேன், which is near the nuclear membrane, inner part of the nuclear membrane. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து சென்ட்ரல்ல இருக்கு பத்தியா, அது வந்து euchromatids. அதுதான் வந்து மெயின் chromatin. அதுதான் என்ன பண்ணணும்னா, இட் வில் எக்ஸ்பிரஸ் த கேரக்டர். ஒரு ஜீனை வந்து எக்ஸ்பிரஸிங் சென்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அது ஜீனை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும் அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் அங்கே தான் நடக்கும். இட் மேக்ஸ் டிஃப்ரெண்ட் எம்ஆர்என்ஏ டிஃப்ரெண்ட் எம்ஆர்என்ஏ மேக் பண்ண போகுது. ஸோ அதை வந்து யூக்ரோமாட்டின் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து யூக்ரோமாட்டின். euchromatin. So this euchromatin, it is loosely arranged ஆயிருக்கும், just loosed ஆ coiled ஆயிருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. அண்ட் இது வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும், இதுதான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண போகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து heterochromatin. So heterochromatin வந்து அப்படியே ஆப்போசிட், டைட்லி பேக்டு. அண்ட் இது வந்து எந்த ஒரு ஜீன் எக்ஸ்பிரஸ் அது வந்து பண்ணாது, டைட்லி பேக்டு, அவ்வளவுதான். ஓகேவா, ஸோ இது வந்து முக்கியமான பாயிண்ட், யூக்ரோமாட்டின் அண்ட் ஹெட்ரோக்ரோமாட்டின். அண்ட் இன்னும் கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னா, சப்போஸ் இப்ப டிஎன்ஏ இப்ப வெளியே வந்துருச்சா, இந்த டிஎன்ஏ திருப்பி டிஎன்ஏவா மாறுச்சுன்னா என்னன்னு சொல்லுவோம், ஒரு டிஎன்ஏ திருப்பி ஒரு காப்பி, அதே ஒரு காப்பி டிஎன்ஏவா மாறுது, அதை வந்து ரிப்ளிகேஷன் சொல்லுமா. ஸோ ரிப்ளிகேஷன் இங்க நடக்கும். சப்போஸ் இந்த டிஎன்ஏ ஒரு ஆர்என்ஏவா மாறுச்சு, இது என்னன்னு சொல்லுவோம், டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். வெரி டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன்ல பொறுத்த வரைக்கும் ஆர்என்ஏ எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகும். ஓகேவா, அதுல வந்து என்னென்ன ஆர்என்ஏ இருக்கு, டிஆர்என்ஏ இருக்கு, வேற எம்ஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ, ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ டிஎன்ஏவா மாறது வந்து ரிப்ளிகேஷன் ஆர் செல்ஃப் ரிப்ளிகேஷன் சொல்லலாம். அண்ட் டிஎன்ஏ ஆர்என்ஏவா மாறது டிரான்ஸ்கிரிப்ஷன். அண்ட் அதுல வந்து டைப்ஸ் இருக்கு. ஓகே, இது இருக்க புரிஞ்சுதான். இதுதான் வந்து நியூக்ளியஸோட ஒரு டீடைல் எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் இப்ப என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் இங்க வந்து டிஎன்ஏ வரும், டிஎன்ஏ எம்ஆர்என்ஏவா கன்வெர்ட் ஆகும், எம்ஆர்என்ஏ வந்து இங்க வந்து ப்ரோட்டீன்ஸா மாறும். அதான் வந்து உலக வழக்கம், அதான் வந்து நடக்க போறது. ஓகேவா, ஸோ இந்த எம்ஆர்என்ஏ என்ன ஆகும்னா, இந்த இங்க வந்து நெக்ஸ்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கூட தான் அப்படியே அட்டாச் ஆயிருக்கும். நீ எல்லா டயக்ராம்ஸ்லயும் பார்த்தனா நியூக்ளியஸோட எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. முக்கியமா இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து ஏன் அப்படி கணக்குல இருக்கு, நான் தனித்தனியா பிடிச்சு வச்சிருக்கேன், பிடிச்சு போட்டிருக்கேன் டயக்ராம. ஸோ ஏன் கணக்குல இருக்குன்னா, பிகாஸ் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இங்க நடக்கும். ப்ரோட்டீன் இங்க வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கு அண்ட் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கு. இது ரெண்டுமே நான் எப்படி பண்ணி வச்சிருக்கேன்னா, ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இது ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்க்கும் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்க்கும் ஒரு சின்ன மைன்யூட் டிஃபரன்ஸ் தான். ஏன்னா இங்க சுத்தி என்ன இருக்கு,
சுற்றி ஒரு கிரானியூல் பார்ட்டிகல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பட் இங்கே அப்படி இல்லை, இந்த ஒரு கிரானியூலான பார்ட்டிகல்ஸும் இல்லை. ஓகே, அது என்ன அந்த கிரானியூல் பார்ட்டிகல்ஸ் என்ன ரைபோசோம்ஸ். ஓகேவா, இங்கே ரைபோசோம் இருக்கும், இந்த ரைபோசோம் இருக்காது. ஓகே, அப்படி எழுதிடலாம். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இது வந்து ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகே, ஸோ அதோட பாயிண்ட்ஸ் பார்த்தா இங்க வந்து ரைபோசோம் இஸ் பிரசன்ட். இங்க ரைபோசோம்ஸ் இருக்கும், இங்க ரைபோசோம்ஸ் இருக்கும். பட் இங்க வந்து ரைபோசோம்ஸ் இருக்காது. நோ ரைபோசோம்ஸ். இது வந்து பேசிக் பாயிண்ட். நோ ரைபோசோம்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து இங்க ப்ரோட்டீன்ஸ், இங்க இருந்த டிஎன்ஏ வந்துருச்சு, டிஎன்ஏ எம்ஆர்என்ஏ வந்துருச்சு. இங்க வந்து ப்ரோட்டீன்ஸாக மாறணும். ப்ரோட்டீன்ஸ் மாறதுக்கு இது ரெண்டுமே அட்டாச் ஆயிருக்குன்னு சொன்னேன். நான் தனித்தனியாக பிரிச்சு போட்டிருக்கேன், பட் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி அட்டாச் ஆயிருக்கும் போது இங்க ரைபோசோம்ஸ் இருக்கா. ஸோ இந்த ரைபோசோமும் அந்த டிரான்ஸ்லேஷன் பார்ட்ல which the mRNA is converted into protein. ஒரு mRNA ப்ரோட்டீன்ஸாக மாறும் போது அதை வந்து டிரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க. mRNA ப்ரோட்டீன்ஸாக மாறும் போது அது வந்து என்னன்னு சொல்லுவாங்க, அந்த ப்ராசஸை டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் வந்து இப்படிதான் நடக்கும். ஓகேவா, சைட்டோபிளாசம்ல நியூக்ளியஸ் இருக்கு, நியூக்ளியஸ் வெளியே வந்துட்டேன்னா சைட்டோபிளாசம். ஸோ சைட்டோபிளாசம்ல என்ன இருக்கு, இந்த கூட சேர்ந்து இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமும் அட்டாச் ஆயிருக்கா நியூக்ளியஸ் கூட. ஸோ அப்ப இங்க வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, இந்த இடத்துல தான் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ப்ரோட்டீன் ஃபார்மேஷன் இப்படிதான் நடக்கும். ஓகே, வெளியே வந்தப்பறம் ப்ரோட்டீன் ஃபார்மேஷன் இருக்குல்ல. ஸோ இந்த ப்ரோட்டீன் ஃபார்மேஷன் இது கூட சேர்ந்து நடக்கும். ஸோ ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இட் இஸ் மெயின்லி ஃபார் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் மெயின்லி ஃபார் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். ஃபங்க்ஷன் சைட் ஆஃப் protein synthesis. ஓகே, ஸோ சைட் ஆஃப் ப்ரோட்டீன். இப்போ ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆயிடுச்சு, இங்கே வந்து ஒரு ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆயிடுச்சு வச்சுக்கோ. இங்கே ஒரு ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, இந்த ப்ரோட்டீன் இப்போ என்ன ஆகும், என்ன வேணா ஆகலாம். நெக்ஸ்ட் லைசோசோம் வரும். ஸோ லைசோசோம் கிட்ட போகலாம். வேற மெம்பரேன்ஸ் கிட்ட, லைக் செல் மெம்பரேன் பவுண்டட். ஸோ அந்த மாதிரி மெம்பரேன்ஸ்ல போகலாம். வேற எங்க ப்ரோட்டீன் பிளாஸ்மா மெம்பரேன், செல் மெம்பரேன் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அங்கே போயிட்டு அதோட வேலையை ஆரம்பிக்கலாம். வேற என்ன பண்ணலாம், ப்ரோட்டீன் எக்ஸ்க்ரீட்டும் ஆகலாம். ஸோ இதோட ஸ்டேட், இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகிட்ட அப்புறம் அது எங்கெங்கெல்லாம் போகலான்ற ஒரு ஸ்டேட் தான் இது. ஸோ என்னென்னலாம் ஆகலாம், ஃபர்ஸ்ட் லைசோசோம் அங்க போகலாம். வேற மெம்பரேன்ஸ்ல போயிட்டு அதோட வேலையை பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்க்ரீட்டும் ஆகலாம். ஸோ இதுதான் வந்து அந்த ப்ரோட்டீனோட ஃபேட். ஓகே, இது மட்டும் நடக்குமானா இல்லை, இன்னும் நிறைய நடக்கும். வேற என்ன நடக்கும்னா ப்ரோட்டீன் ஃபோல்டிங்ஸ் நடக்கும். ப்ரோட்டீன் ஃபோல்டிங். இப்போ வந்து நம்ம ஒரு ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சர் படிக்கும் போது, அதை பற்றி படிக்கும் போது பிரைமரி ப்ரோட்டீன், செகண்டரி ப்ரோட்டீன், டெர்ஷரி ப்ரோட்டீன், குவாட்டர்னரி ப்ரோட்டீன் படிக்கும். குவாட்டர்னரி ப்ரோட்டீன் வந்து ஹைலி காயில்டு ப்ரோட்டீன். ஸோ எப்பெல்லாம் அது வந்து ரொம்ப ஃபோல்ட் ஆகுதோ அது ரொம்ப ஆக்டிவா இருக்கும், அது ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி தான் ப்ரோட்டீன் ஃபோல்டிங் எப்பவுமே நடக்கணும். ஸோ ப்ரோட்டீன் ஃபோல்டிங் நடக்கிறதுக்கு இங்கேயும் வந்து ப்ரோட்டீன் ஃபோல்டிங்ஸ் நடக்கும். பிகாஸ் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகுது. ஸோ ப்ரோட்டீன் ஃபோல்டிங்கும் இது ஹெல்ப் பண்ண போகுது. ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாம இட் ஹெல்ப்ஸ் இன் கிளைகோசிலேஷன். ஓகேவா, இந்த கிளைகோசிலேஷன் வந்து N டைப். இதுல N டைப் அப்படின்னா என்னன்னா, கிளைகோசிலேஷன் இஸ் சம்திங். இப்போ வந்து ஃபோல்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ரோட்டீன் ஃபோல்டிங் சொன்னா ப்ரோட்டீன் வந்து ஃபோல்ட் ஆயிடுச்சு. ஓகே, கிளைகோசிலேஷன்னா ஜஸ்ட் அந்த ப்ரோட்டீன் ஃபோல்டட் ப்ரோட்டீனோட சுகர் ரெசிடியூ ஆட் ஆனா அது கிளைகோசிலேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா, அதுதான் இந்த 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 ஸ்ட்ரக்சர் தான் கிளைகோசிலேஷன். ஓகேவா, ஸோ ஒரு ப்ரோட்டீன் ஃபோல்டட் ப்ரோட்டீன் இருக்கா, அந்த ப்ரோட்டீனோட சுகர் ரெசிடியூ ஆட் ஆனா அதுதான் வந்து கிளைகோசிலேஷன். ஓகேவா, சப்போஸ் ஏன் N டைப்னு சொல்லியிருக்கேன்னா, சப்போஸ் ப்ரோட்டீனோட நைட்ரஜன், ப்ரோட்டீன்ஸ்ல இட் இஸ் மேட் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். அப்போ வந்து நைட்ரஜனும் ஒரு பார்ட் ஆஃப் த இதாக இருக்கும்ல. ஸோ அந்த நைட்ரோஜன்ல அந்த சுகர் ரெசிடியூ ஆட் ஆச்சுன்னா அது வந்து N டைப். புரியுதா, அதான் N டைப்னு போறேன். N ஃபார் நைட்ரஜன். ஸோ அந்த ப்ரோட்டீன்ல சுகர் ரெசிடியூ இருக்கு. அந்த சுகர் ரெசிடியூ ப்ரோட்டீனோட N டைப், நைட்ரஜன் டைப்ல வந்து அட்டாச் ஆயிருச்சுன்னா அது வந்து N டைப்னு சொல்லுவோம். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா, ஸோ இது வந்து சுகர் ரெசிடியூ. இது என்னது, சுகர் ரெசிடியூ. ஓகே, எதுக்கு இந்த சுகர் ரெசிடியூனா அந்த ப்ரோட்டீனை ஆக்டிவேட் பண்ண, என்னதான் அது ஃபோல்ட் ஆனாலும் ஒரு சுகர் ரெசிடியூ ஆட் ஆகும்போது தான்
அது வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ டு ஆக்டிவேட் ப்ரோட்டீன், டு ஆக்டிவ் ப்ரோட்டீன், ஆக்டிவேட் ப்ரோட்டீன். புரியுதா? ஸோ இதுதான் இதோட டெஃபினிஷன், சாரி ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வேற எதுலாம், ஸோ இதுதான் வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெடிகுலம். ஸோ சைட் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து இங்க ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெடிகுலம்னு இருக்கு. ஏன் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்னா பிகாஸ் ரைபோசோம் ஃபுல்லா சுத்தி இருக்கு அதனால. நெக்ஸ்ட் வா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெடிகுலம். ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெடிகுலம்ல ரைபோசோம் இல்ல. ஸோ மெயின்லி இட் ஹெல்ப்ஸ் இன் லிபிட் சிந்தசிஸ். ஓகேவா? ஒரு லிபிட் ஃபார்ம் ஆகிறதுக்கு, ஒரு லிபிட் ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கு இந்த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெடிகுலம் இருக்கு. ஸோ லிபிட் synthesis. லிபிட் சிந்தசிஸ். ஸோ லிபிட் சிந்தசிஸ்ல என்னென்ன லிபிட்ஸ் தெரியும், என்னென்ன ஃபார்ம் ஆஃப் லிபிட் நம்மளுக்கு தெரியும்? ஃபேட்டி ஆசிட்ஸ் தெரியும். ஸோ ஃபேட்டி ஆசிட். வேற பாஸ்போலிபிட்ஸ் நம்ம பிளாஸ்மா மெம்பரேனால அந்த லேயர் ஃபார்ம் ஆயிருக்கும். பாஸ்போலிபிட் பை லேயர் அப்படின்ட்டு படிப்போம். ஸோ பாஸ்போலிபிட். நெக்ஸ்ட் வந்து முக்கியமா கொலஸ்ட்ரால் is a steroid which form the steroid hormone like testosterone, வேற என்ன ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் இருந்தால் அது ஃபார்ம் ஆகும். ஓகே, இட் இஸ் ஸ்டீராய்டு ஹார்மோன். ஓகே, ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். இது ஒன்று இருக்கு. ஓகேவா? அண்ட் இங்க பாரு, இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெடிகுலம்ல இப்போ ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒரு ப்ரோட்டீன் ரெசிடியூவா ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இப்போ இது என்ன ஆகும்னா இந்த பக்கம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஜஸ்ட் இப்படி வந்துட்டு அண்ட் இப்படி பல்ஜ் ஆகும். இப்படி பல்ஜ் ஆகிட்டு இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குமா, இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும், ப்ரோட்டீன் ரெசிடியூஸ் எல்லாமே இருக்கும். அப்படியே பல்ஜ் ஆகிட்டு பஸ்ட் அவுட் ஆகிடும். பஸ்ட் அவுட் மீன்ஸ் பட் ஆஃப் ஆகிடும். ஓகேவா? தனியாக இப்படி ப்ரோட்டீன்ஸ்னு வந்துடும். ப்ரோட்டீன் எல்லா ப்ரோட்டீன்ஸும் இங்கே மேட் ஆயிருக்கும். அவ்வளோதான். இது வந்து ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் மேட் ஆயிருக்கு, ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெடிகுலம்ல இருந்து வந்தது. ஓகேவா? இந்த மாதிரி பர்ஸ்ட் அவுட் ஆகிடும். இப்போ ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெடிகுலம்ல லிபிட் சிந்தசிஸ் நடக்கும்போது ஸோ கொலஸ்ட்ரால் அந்த மெயின் காம்பனன்ட்ஸ் எல்லாம் அதுதான். ஓகேவா? இது மட்டும் இல்லாம இன்னொரு என்சைம்ஸும் இங்க ஃபார்ம் பண்ணும். என்ன அந்த என்சைம்னா, அந்த என்சைமோட பேர் வந்து CYP450 என்சைம். ஸோ இந்த என்சைம் வந்து மோஸ்ட்லி யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பட் இது எதுக்குன்னா ஃபார் டீடாக்சிஃபிகேஷன் மீன்ஸ் நம்ம வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு மருந்து எடுத்துக்கிறோம், ட்ரக்ஸோ, ஒரு ட்ரக்ஸு இல்லை ஒரு டாக்ஸிக்கு இல்லை எத்தனால் லைக் ஆல்கோஹாலு, ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டோம்னா இதெல்லாம் ஒரு டாக்சிஃபிகேஷனான ஒரு ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம். ஓகேவா? பட் இது வந்து டீடாக்சிஃபிகேஷன் நடக்கும். எங்கே நடக்கணும்? டாக்சிஃபிகேஷன் ரிமூவ் பண்ணணும். எங்கே நடக்கணும்? லிவரில் நடக்கும். அது நமக்கு தெரியும். ஸோ டீடாக்சிஃபிகேஷன் அக்கர்ஸ் இன் லிவர். அந்த லிவர் நடக்கிற அந்த ப்ராசஸ் வந்து பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. வாட் இஸ் இட்? பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? இந்த பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷனால தான் டீடாக்சிஃபிகேஷன் நடக்கும். ஸோ அதுக்கு வந்து ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெடிகுலம் என்ன பண்ணும்? சில ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணுமா? இந்த ப்ரோட்டீன்ஸ்ல வந்து இந்த ப்ரோட்டீன்ஸ் என்சைம்ஸ்ல ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸ் லைக் இந்த என்சைமை வந்து CYP450 என்சைமை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த CYP450 என்சைம் வந்து டீடாக்சிஃபிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அவ்வளோதான். ஓகே, வேற என்ன பண்ணுது ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெடிகுலம்? இட் வில் ஃபார்ம் குளுக்கோஸ். ஓகேவா? எப்படி குளுக்கோஸ் ஃபார்ம் பண்ண போகுதுன்னா, கிளைகோஜன் ஸ்டோர் ஆயிருக்கும் நம்ம மசில்ஸ்ல, லிவர்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த கிளைகோஜனை குளுக்கோஸா மாற்றும். எப்படி மாற்றும்? ஒரு இன்டர்மீடியேட் இருக்கும். நம்ம வந்து கிளைகாலிசிஸ்ல படிச்சிருப்போம். என்ன இன்டர்மீடியேட்? அது குளுக்கோஸ் 6-பாஸ்பேட்னு படிச்சிருப்போம். குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ இந்த குளுக்கோஸ் 6 ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து அந்த ஒரு கிளைகோஜன் மீன்ஸ் இந்த கிளைகோஜன் வந்து குளுக்கோஸா மாற்றும் பை டேக்கிங் த குளுக்கோஸ் 6-பாஸ்பேட். ஒரு குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் எடுக்கிறது மூலியமா, அந்த இன்டர்மீடியேட் எடுக்கிறது மூலியமா கிளைகோஜனை குளுக்கோஸா மாற்றும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதோட பார்ட். ஓகே, ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் மெட்டபாலிசம். இதுதான் அதோட விஷயம். ஓகேவா? நெக்ஸ்ட் வேற என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னா, இட் ஸ்டோர் கால்சியம். Ca2+, ஸ்டோர் கால்சியம் அயான். கால்சியம் இருக்கு ஃபார் மசில் கண்ட்ராக்ஷன், மோஸ்டா மசில் கண்ட்ராக்ஷனுக்கு கால்சியம் தேவை. ஓகேவா? ஸோ மசில் கண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷனுக்கு இந்த கால்சியம் தேவை. ஸோ இட் ஸ்டோர்ஸ் த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெடிகுலம்னா இட் ஸ்டோர்ஸ் த கால்சியம். ஓகே,
ஸோ இது வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ். இப்போ என்ன ஆகும், இங்கே வந்து எல்லாமே கொலஸ்ட்ரால் எல்லாமே அக்யூமுலேட் ஆயிருக்கா. ஸோ இங்கேருந்து சப்போஸ் இங்கே தான் வந்து எலிமினேட் ஆகுதுன்னா இது வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகிடும். இப்போ இது வந்து இப்படி பர்ஸ்ட் அவுட் ஆகிடும். இங்கே வந்து ஃபுல்லாக கொலஸ்ட்ரால்ஸு இந்த மாதிரி இருக்குன்னா ஃபுல்லாக சேர்ந்து இப்படி பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டு இங்கெல்லாம் வந்து லிபிட் கண்டென்ட் வந்து இங்கே இருக்கும். ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல லிபிட் கண்டென்ட் இங்கே இருக்கு. புரியுதா? ஓகே. ஸோ இது இருக்க புரிஞ்சுதா? இதான் வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகே. அண்ட் இங்கே வந்து இந்த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் இது வந்து எங்கே போகலாம், லிபிட்ஸ் வந்து நேராக போய் செல் மெம்பரேன்லையும் இருக்கலாம். பிகாஸ் அது லிபிட் பை லேயர் இல்லையா. ஸோ பாஸ்போலிபிட் பை லேயர் படிச்சோம். ஸோ அந்த லிபிட் வந்து செல் மெம்பரேனுக்கும் போகலாம், இல்லை கோல்கி அப்பரேட்டஸ் நெக்ஸ்ட் செல் ஆர்கனல், ஸோ அதுக்கும் வந்து போகலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேட் வந்து அது எங்கே தேவையோ அது வந்து போய்க்கும். அவ்வளோதான். ஓகே. நெக்ஸ்ட் வா. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் திஸ் இஸ் கோல்கி அப்பரேட்டஸ். இது வந்து கோல்கி அப்பரேட்டஸ். எனக்கு இப்போ 2 கிடைச்சிருக்கு. என்ன கிடைச்சிருக்கு? ஒன்று வந்து ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இருந்து, இது வந்து ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இருந்து வந்து லிபிட் கண்டென்ட் அது தனியாக இருக்கு, அதுல இருந்து வந்துருச்சு. ஓகே. வேற என்ன கிடைச்சிருக்கு எனக்கு? வேற எனக்கு ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இருந்து புரோட்டீன், எல்லா புரோட்டீன் டைப் ஆஃப் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இது வந்து கிடையாது. இப்போ இதுக்குள்ள போகணும். இது என்னது? இந்த ஸ்ட்ரக்சர் பேர் வந்து கோல்கி அப்பரேட்டஸ். கோல்கி apparatus. கோல்கி apparatus. ஓகேவா? see கோல்கி apparatusல இந்த சைட் இருக்கு பத்தியா, இந்த சைட் இந்த ஃபேஸ் இருக்கு பத்தியா, இது வந்து சிஸ் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. சிஸ் ஃபார்ம் ஆஃப் கோல்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து சிஸ் ஃபேஸ். சிஸ் ஃபேஸ் இங்க தான் வந்து என்டர் ஆகும். என்ன சப்ஸ்டன்ஸ் இங்க என்டர் ஆகுதோ இங்க தான் வந்து என்டர் ஆகும். ஓகேவா? சோ திஸ் இஸ் known as சிஸ் ஃபேஸ். இங்க போறப்ப இது வந்து சிஸ் ஃபேஸ். இப்போ சிஸ் ஃபேஸ்ல இருக்கு. இந்த சிஸ் ஃபேஸ் வந்து என்ன ஆகும், இப்போ என்டர் ஆக போகுது. என்டர் ஆகிட்டு இது ரெண்டுமே சேர்ந்து ஃபார்ம் ஆயிட்டு இதுக்குள்ள இப்படி நுழைஞ்சு போகும். இப்படி போயிட்டு இப்படி வெளியே வரும். இந்த வெளியே வர ஃபேஸ் வந்து இந்த ஃபேஸ் என்னன்னு சொல்லுவோம், டிரான்ஸ் ஃபேஸ்னு சொல்லுவோம். இத வந்து டிரான்ஸ் ஃபேஸ். கரெக்டா? ஸோ சிஸ் ஃபேஸ், டிரான்ஸ் ஃபேஸ் ரெண்டு இருக்கு. ஓகே. ஸோ இது வெளியே வந்துட்டு அப்புறம் எப்படி வெளியே வரும், ஒரு ஃபுல் மாலிகுல்ஸ் ஆஃப் லிப்பிடோ இருக்கும், ப்ரோட்டீன்ஸும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கலந்த கலவையாக வரும். கரெக்டா? இதில் வந்து ப்ரோட்டீனும் இருக்கும், ப்ரோட்டீன் ப்ளஸ் லிப்பிட் ரெண்டுமே சேர்ந்து வரும். ப்ரோட்டீன் ப்ளஸ் லிப்பிட். ஓகே. ஸோ இப்போ இதை வச்சு சில ஃபங்க்ஷன் சொல்லலாம், இதை வச்சு அதோட ஃபங்க்ஷன் சொல்லலாம். கோல்கி அப்பரேட்டஸோட ஃபங்க்ஷன் என்னென்ன ஃபங்க்ஷன் அது பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் it receives the vesicle. எங்க இருந்து ரிசீவ் ஆச்சு? வெசிகல்ஸ் ரிசீவ் ஆகும். அண்ட் இட் ஃப்ரம் த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இருந்து வெசிகலை ரிசீவ் பண்ணுது. ஸோ ரிசீவிங் வெசிகல்ஸ் ஃப்ரம் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இது ரெண்டுத்துல இருந்தும் ரிசீவ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் மாடிஃபிகேஷன். என்னதான் வந்து அங்கிருந்து வரும்போதே, அதாவது நியூக்ளியஸ்ல இருந்து வரும்போதே கொஞ்சம் கொஞ்சமா மாடிஃபை ஆகிட்டே வரும். பட் இங்க வந்து ஒரு பெரிய மாடிஃபிகேஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ மாடிஃபிகேஷன் நடக்குது. ஓகே. மாடிஃபிகேஷன் நடந்துருச்சுங்க. வேற என்னன்னா முக்கியமான பாயிண்ட், கிளைகோசிலேஷன் இங்கேயும் நடக்க போகுது. ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல ஒரு கிளைகோசிலேஷன் பார்த்தோம். ஓகேவா? ஒரு ப்ரோட்டீன் ஃபோல்டிங்ல ஒரு சுகர் ரெசிடியூ ஆட் ஆச்சுன்னா அது பேர் கிளைகோசிலேஷன் சொல்லுவாங்க. அங்க வந்து என் டைப் பார்த்தேன். பட் இங்க வந்து என் டைப்பும் பார்ப்பேன், ஓ டைப்பும் பார்ப்பேன். என் டைப்பும் பார்ப்பேன். என் டைப்னா the sugar residue which is attached to the protein. அந்த நைட்ரோஜன் ப்ரோட்டீன்ல வந்து நைட்ரோஜன் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து அட்டாச் ஆகும். ஓ டைப்னா ஆக்சிஜன் இருக்கிற இடத்துல அந்த சுகர் ரெசிடியூ அட்டாச் ஆகும். அவ்வளோதான். ஓகேவா? அதான் வந்து ரெண்டுத்துக்கும் உள்ள. அண்ட் ஆக்சிஜன் ஓ டைப்ல இருக்கிற ஒரே ஒரு ஆர்கனல் வந்து இதுதான். ஓ டைப்ல அட்டாச் ஆகிற ஒரே ஆர்கனல் எங்க அட்டாச் ஆகும்னா இந்த கோல்கி அப்பரேட்டஸ்ல தான் ஓ டைப் இருக்கும். அது வந்து ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ இது வந்து கிளைகோசிலேஷனோட பார்ட். அண்ட் பாஸ்போரிலேஷனும் நடக்கும். பாஸ்போரிலேஷன் நடக்கும். அண்ட் தென்
லாஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து பேக்கேஜிங் ஆர் பேக்கேஜிங் மாலிக்யூல்ஸ் வந்து பேக் பண்ணும். பேக்கேஜ் மீன்ஸ் ஃபுல்லா பேக் ஆகிட்டு ப்ரோட்டீன்ஸும் இருக்கு லிபிட்ஸும் இருக்கு. இப்போ எங்கெல்லாம் போகலாம், லைசோசோம் போகலாம், வேற என்ன மெம்பரேன்ஸ்க்கு போகலாம், எக்ஸ்க்ரீட்டும் ஆகலாம். சேம் அதே கதை தான். லைசோசோம் போகலாம், பேக்கேஜ் ஆன மாலிக்யூல், வேற மெம்பரேன்ஸ்க்கும் போகலாம், வேற எக்ஸ்க்ரீட்டும் ஆகலாம் ஆர் எக்ஸ்க்ரீட்டட். இது 3 ஃபீட்டும் அது என்னென்ன எங்க போகணும்னு தோணுதோ அங்கே போகணும், எங்க வந்து அது தேவைன்னு இருக்கோ அங்கே வந்து போகும், அவ்வளோதான். ஸோ இதுதான் கோல்கி apparatusஓட பார்ட். நெக்ஸ்ட் என்ன இது? வாட் இஸ் திஸ் கால்ட்? திஸ் இஸ் கால்ட் செல் மெம்பரேன் ஆர் பிளாஸ்மா மெம்பரேன். ஓகேவா? ஸோ செல் மெம்பரேன் ஆர் பிளாஸ்மா மெம்பரேன் ஸ்ட்ரக்சர்னா இது. ஓகேவா? செல் மெம்பரேன் செல் மெம்பரேன். ஓகே, நான் வந்து இந்த பாட்டை மட்டும் எனக்கு தெளிவாக கவனி, இந்த ஒரு சைட் மட்டும் எனக்கு தெளிவாக கவனிக்கணும். ஓகேவா? இந்த பாட்டை மட்டும் தெளிவாக கவனி. இங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. ஓகேவா? சி, இந்த இடத்துல வந்து ஒரு ஹெட்டும் தெரியுது, டெயில் தெரியுது. ஹெட் தெரியுது. ஸோ இந்த மாதிரி இருக்கா, இந்த மாதிரி ஜஸ்ட் இந்த ஹெட் இருக்கு, இங்க ஃபுல்லா டெயில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஹெட் டெயில் தெரியுது. வாட் இஸ் திஸ் ஹெட் அண்ட் டெயில்? ஏன் வந்து இந்த பக்கம் திரும்பி இருக்கு, அந்த பக்கம் திரும்பி இருக்கு அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும். ஃபர்ஸ்ட் வந்து சி, இது ஹெட் அண்ட் இது வந்து டெயில். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட். ஸோ திஸ் ஹெட் இஸ் அ பாஸ்போலிபிட். இங்க தான் வந்து பாஸ்போலிபிட் இருக்கும். பாஸ்போலிபிட் and it is polar. போலார்னா என்ன? சாலிபிள் ஆகும், வாட்டர் சாலிபிள். அதான். ஓகேவா? வாட்டர் சாலிபிள் வந்து போலார் அப்படின்ட்டு சொல்லுவோம். அண்ட் கீழே வந்து டெயில் இருக்கு. இந்த டெயில் என்னன்னு சொல்லுவோம்? ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபேட்டி ஆசிட் which is non polar. வாட்டர்ல வந்து சாலிபிள் ஆகாது. அப்ப வாட்டர் சாலிபிள என்னன்னு சொல்லலாம்? ஹெட் வந்து வாட்டர் சாலிபிள். அப்ப ஹைட்ரோஃபிலிக்னு சொல்லலாமா? வாட்டர் லவ்விங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் ஹைட்ரோஃபிலிக் இன் நேச்சர். பட் இது வந்து ஹைட்ரோஃபோபிக் மீன்ஸ் வாட்டர் ஹேட் பண்றது. அதான் நான் போலார். ஓகேவா? ஸோ வாட்டர் லவ்விங் அண்ட் வாட்டர் ஹேட்டிங் திங்ஸ் இது. ஸோ பாஸ்போலிபிட், போலார் வந்து ஹெட் வந்து போலார் வாட்டர் சாலபிள் அண்ட் டெயில் வந்து வாட்டர் இன்சாலபிள். தட் இஸ் நான் போலார் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? அண்ட் இங்க வந்து இந்த சின்ன இடம் இருக்கு பத்தியா, இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கிரீன் கலர் ஸ்ட்ரக்சர் ஒன்று போட்டிருப்பேன். இந்த கிரீன் கலர் ஸ்ட்ரக்சர் தான் கொலஸ்ட்ரால். நம்ம எங்க இருந்து பார்த்தோம்? இந்த கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆச்சு ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல கொலஸ்ட்ரால் பார்சல் ஃபார்ம் ஆச்சுல. ஸோ அது வந்து நான் என்ன சொன்னேன்? செல் மெம்பரேனுக்கோ போகலாம், அது லைசோசோமுக்கோ போகலாம் அப்படின்ட்டு சொல்லி வச்சேன். ஸோ செல் மெம்பரேனுக்கோ போகலாம்னா அப்போ இங்கேயும் வந்திருக்கு, கரெக்டா? ஸோ இங்க வந்து கொலஸ்ட்ரால் இருக்கு, இந்த கொலஸ்ட்ரால். ஸோ இந்த கொலஸ்ட்ரால் பொறுத்த வரைக்கும் ஃப்ளூயிடிட்டிக்கும் கொலஸ்ட்ராலுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. லிங்க் இருக்கு. ஸோ கொலஸ்ட்ரால் it controls the fluidity அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சப்போஸ் நான் இங்க கொலஸ்ட்ரால் இப்ப அதிகமா இருக்கு, கொலஸ்ட்ரால் இங்க அதிகமாயிடுச்சு, நிறைய இருக்கு. இப்ப ஃப்ளூயிட் அதிகமா இருக்குமா, ஸ்பேஸ் அதிகமா இருக்கா? இங்க ஸ்பேஸ் அதிகமா இருக்குமா? பாரு, ஸ்பேஸ் கம்மியா இருக்கு. கொலஸ்ட்ரால் அதிகமாக ஸ்பேஸ் கம்மியா இருக்கு. அப்ப ஸ்பேஸ் கம்மியா இருக்குன்னா ஃப்ளூயிட் மூவ் ஆகுன்றியா? இப்படி டான்ஸ் ஆடுமா? இல்ல ஆகாது. ஓகேவா? ஸோ கம்மியா இருக்கும், ஆகாதுன்னு இல்லாம கம்மியா இருக்கும். பட் இங்க கொலஸ்ட்ரால் வந்து இவ்வளவு தூரம், ஒன்னொன்றுக்கும் இவ்வளவு தூரம் இருக்குன்னா ஸ்பேஸ் அதிகமா இருக்கு. ஸ்பேஸ் அதிகமா இருக்குன்னா ஃப்ளூயிட் வந்து லேட்டர் மூவ்மெண்ட் எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இங்க புரியுதா? ஸோ அதனால கொலஸ்ட்ரால் it controls the fluidity. Okay, more cholesterol less fluidity. Okay, and less cholesterol more fluidity. அதை மட்டும் நான் வச்சுக்கோ. ஓகேவா? ஓகே. அண்ட் இங்க வந்து சில ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. இது வந்து ப்ரோட்டீன் சேனல்ஸ். ஓகேவா? ப்ரோட்டீன்ஸ், இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து லைக் இப்ப ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இட் சிந்தசிஸ் தி புரோட்டீன்ல புரோட்டீன் ஃபார்ம் ஆயிட்டு அதுக்கப்புறம் இட் will move to membrane மூவ் ஆகலாம். நெக்ஸ்ட் கோல்கி apparatusக்கும் போகலாம், இது வேணா நடக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி மெம்பரேனுக்கு வந்ததால இது வந்து சில ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். சப்போஸ் பெரிஃபெரி ப்ரோட்டீன்னா மேல இருக்குது, இது வந்து பெரிஃபெரி ப்ரோட்டீன்ஸ். உள்ள வந்து இந்த மெம்பரேனுக்கு உள்ள புதஞ்சு இருந்துச்சுன்னா அது வந்து இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸ். ஓகே, ஸோ இன்டெக்ரல் ப்ரோட்டீன்
இட் ஆக்ட் ஒரு டிரான்ஸ்போர்ட்டரா. நான் என்ன சொன்னேன், இங்க வந்து வாட்டர் வந்து இங்க என்னது ஹெட் வந்து வாட்டர் சாலபிள், ஓகே, வாட்டரை வந்து உள்ள விடும். பட் டெய்ல் வந்து வாட்டர் உள்ள விடாதுல்ல, ஆனா உள்ள போய் ஆகணும் வாட்டர் எப்படியோ. அதனால இந்த சேனல்ல போக முடியாது, இந்த சேனல்ல போகும். அதுக்கு தான் வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, ஓகேவா. ப்ரோட்டீன்ஸ் எதனால இருக்கு, நடுவில் இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸ், இந்த கேரியர் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் சொல்லுவோம். ஸோ அது வந்து ஜஸ்ட் இங்க இருக்கிற சப்ஸ்டன்ஸை இங்க உள்ள விடும். அதே மாதிரி லிப்பிட் வந்து வெளியே போக முடியாது, ஏன்னா வாட்டர் இருக்கு. ஸோ அதனால இந்த சேனல்ஸ் மூலியமா உள்ள வெளியே போகும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ இட் ஆக்ட் ஆஸ் அ பேரியர் அப்படின்னு போடலாமா. ஒரு பேரியரா ஆக்ட் ஆகுது. செலக்டிவ்லி பெர்மியபிள். என்னென்ன பார்ட் இஷ்டத்துக்கு எல்லாரும் உள்ள வந்து எல்லாரும் வெளியே போக முடியாது, ஓகேவா. ஒரு ஸ்கூல் இருக்காங்கன்னா அதுக்கு வாட்ச்மேன் இருப்பாங்க. அந்த வாட்ச்மேன் வந்து யார் பேரண்ட்ஸா அவங்கள மட்டும் தான் உள்ள விடுவாங்க, யார் கார்டியனா அவங்கள மட்டும் தான் உள்ள விடுவாங்க, வெளியே விடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு, ஓகேவா. யாரும் இருந்தாலும் இஷ்டத்துக்கு உள்ள வர முடியாதுல்ல. அதே மாதிரி தான் இங்கேயும் செலக்டிவா எது தேவையோ எது வேணுமோ அது மட்டும் தான் உள்ள வரும், வேற எதுவுமே உள்ள வராது, ஓகேவா. ஸோ அதுதான் வந்து இங்க முக்கியம். ப்ரோட்டீன், இங்க வந்து அந்த ப்ரோட்டீன்ஸ் இருக்குல்ல. ஸோ ப்ரோட்டீன்ஸ் act as transporters or enzymes ஆவும் ஆக்ட் பண்ணும். proteins are also the enzymes ஆவும் ஆக்ட் பண்ணும். and வேற என்னன்னா it act as barrier. Okay, and it is selectively permeable. and என்னென்ன பேரியர் பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபியூஷன்ல த்ரூ டிஃபியூஷன் மூலியமா தான் அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து இங்க இருந்து அங்க போறது, அங்க இருந்து இங்க வரது அப்படி நடக்கும். ஸோ என்னென்ன டிஃபியூஷன்ஸ் இருக்கு, சிம்பிள் டிஃபியூஷன், ஃபெசிலிட்டேட்டட் டிஃபியூஷன் இருக்கு, வேற வெசிகுலர் டிரான்ஸ்போர்ட் டிவிஷன், இதுவும் நடக்கும், ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கண்டிஷன், அதை பார்த்துப்போம். இதுதான் வந்து செல் மெம்பரேனோட. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேரா எங்க போவோம், லைசோசோம் கிட்ட போவோம். லைசோசோம் கிட்ட வந்துருச்சு. இதுதான் லைசோசோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் லைசோசோம். ஸோ லைசோசோம் கிட்ட வந்துருச்சு. லைசோசோம்ஸ் ஸோ லைசோசோம்ஸ்ல நம்ம வந்து சின்ன பிள்ளையில இருந்தே படிச்சிருப்போம். இதுக்கு சூசைடல் பேக் ஆஃப் த செல் அப்படின்ட்டு, ஆனால் எதுக்குமே தெரியாது, கரெக்டா. ஸோ நம்ம படிப்போம். இப்போ இந்த லைசோசோம்ஸ்ல சில இம்பார்ட்டன்டான என்சைம்ஸ் இருக்கு. இந்த ப்ளூ கலர்ல டாட் வச்சிருப்பேன். ஸோ ஒரு இம்பார்ட்டன்டான சில என்சைம்ஸ் எல்லாம் இருக்கா. இது இம்பார்ட்டன்டான என்சைம் வந்து இட் இஸ் கால்ட் ஹைட்ரோலிட்டிக் என்சைம். என்னது ஹைட்ரோலிட்டிக் என்சைம் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரோலிட்டிக் என்சைம். என்னென்ன ஹைட்ரோலிட்டிக் என்சைம் இருக்கு? ஃபர்ஸ்ட் புரோட்டியேசஸ், அப்புறம் நியூக்ளியேசஸ், வேற லைபேசஸ், and then குளுக்கோசிடேஸ், ஓகேவா. ஸோ இதெல்லாம் ஒரு என்சைம். இதுதான் ஹைட்ரோலிட்டிக் என்சைம். இந்த ஹைட்ரோலிட்டிக் என்சைம் என்ன பண்ணலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே ப்ரோட்டீன்ஸ்னா இட் வில் பிரேக் டவுன் தி ப்ரோட்டீன்ஸ், ஓகேவா. ஒரு ப்ரோட்டீன் ஏசஸ்ன்னு பார்த்தாலே அது என்சைம்னு அர்த்தம். கடைசியில் ஏசஸ் அப்படின்னு முடிச்சாலே அது வந்து என்சைம்னு அர்த்தம். ஸோ ப்ரோட்டீன்ஸ்னா ஒரு என்சைம் விச் பிரேக் த ப்ரோட்டீன். அதே மாதிரி நியூக்ளியஸ்னா நியூக்ளிக் ஆசிடை பிரேக் பண்றது. லிபியஸ்னா லைபேசஸ்னா லிபிட்ஸை பிரேக் பண்றது. குளுக்கோசிடேஸ் மீன்ஸ் கார்போஹைட்ரேட்ஸை பிரேக் பண்றது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பயோ மேக்ரோ மாலிக்யூல்ஸ்னு சொல்லலாமா. ப்ரோட்டீன்ஸ், லிபிட்ஸ், நியூக்ளிக் ஆசிட், கார்போஹைட்ரேட் எல்லாமே ஒரு மேக்ரோ மாலிக்யூல். ஸோ அதோட ஃபங்க்ஷன் பிரேக் டவுன் ஆஃப் மேக்ரோ மாலிக்யூல். அவ்வளோதான், இப்படிதான் படிக்கணும், ஓகேவா. ஸோ பிரேக் டவுன் ஆஃப் மேக்ரோ மாலிக்யூல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன,
ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, ஸோ ரைபோசோம் இருக்கு. ரைபோசோம்ல என்ன நடக்கும்? ரைபோசோம்ல என்ன இருக்கு? புரோட்டீன்ஸும் இருக்கு, நியூக்ளிக் ஆசிடும் இருக்கு. ஓகே, சாரி வேணாம், ஆர்என்ஏ எடுத்துக்கோ. ஓகேவா, ஆர்என்ஏ எடுத்துக்கோ. அந்த ஆர்என்ஏல புரோட்டீன்ஸும் இருக்கு, நியூக்ளிக் ஆசிடும் இருக்கு. கரெக்டா? ஆர்என்ஏ இட் இஸ் மேட் அப் ஆஃப் ரைபோசோம்ஸ் அண்ட் புரோட்டீன்ஸ். அதுதானே? ஸோ புரோட்டீன்ஸும் இருக்கு, ஆர்என்ஏவும் இருக்கு. தப்பா சொல்றேன். ஓகே, கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆர்என்ஏவும் இருக்கு, புரோட்டீனும் இருக்கு. இப்போ இந்த ஆர்என்ஏ போயிடுச்சு, டெஸ்ட்ராய் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணும்? இட் வில் பிரேக் பண்ணும். அதாவது செல் ஈட்டிங் சொல்லுவாங்கல்ல, செல் ஈட்டிங் அந்த மாதிரி ஒரு சில வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன், பாகோசைட்டோசிஸ். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து என்ன நடக்கும்னா, இட் அண்டர்கோஸ் ஆட்டோஃபேஜி. ஆட்டோஃபேஜி அப்படின்னா என்னன்னா, ஒன்று வந்து அதோட வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அதோட லைஃப் ஸ்பேன் வந்து எண்ட் ஆச்சு அப்படின்னா இட் லீட்ஸ் டு ஆட்டோஃபேஜஸ். ஓகேவா? ஆட்டோஃபேஜஸ் மீன்ஸ் அதோட வேலை முடிஞ்சிச்சு. ஸோ அதனால அது இப்போதைக்கு அந்த செல்ல தேவையில்லை, ஸோ அதனால நான் அதை எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி. ஓகே, ஸோ ஆர்என்ஏ ஒரு நியூக்ளிக் ஆசிட் இருக்கு, ஆர்என்ஏ அண்ட் தென் ப்ரோட்டீன் இருக்கு ரைபோசோம்ல. ஸோ அப்போ வந்து அதை எடுத்துக்கோம் டக்குனு. அதுதான். ஸோ தட் இஸ் கால்ட் ஆட்டோஃபேஜி. அண்டர்கோஸ் ஆட்டோஃபேஜி. Autophagy of organelles. இது மாதிரி நடக்கும். ஸோ ஆட்டோஃபேஜி மீன்ஸ் இப்போ சப்போஸ் ப்ரோட்டீன் மட்டும் அது தெரியல, ரைபோசோம்ஸ்ல அந்த ப்ரோட்டீன் மட்டும் ஓகே டேமேஜ்னு சொல்ல முடியாது, அது எண்டு லைஃப், அந்த லைஃபோட ப்ரோட்டீன்ஸோட லைஃப் எண்டு வந்துருச்சு. அப்போ என்ன ஆகும்? ப்ரோட்டியேசஸ் ஆக்ட் ஆகும். புரியுதா? இந்த ப்ரோட்டியேசஸ் ஆக்ட் ஆகிட்டு அந்த ப்ரோட்டீன்ஸை வந்து பிரேக் டவுன் பண்ணிடும். சப்போஸ் அந்த நியூக்ளிக் ஆசிட், அந்த ஆர்என்ஏ மாலிகுல்ஸே ஒரு லைஃப் டைம் அதோட முடிகிற காலம் வந்துருச்சு, அப்போ என்ன ஆகும்? நியூக்ளியேசஸ் ஆக்ட் ஆகும். பிகாஸ் ஆர்என்ஏ நியூக்ளிக் ஆசிட் இல்லை, ஸோ அது வந்து பிரேக் டவுன் ஆகும். இதுதான் வந்து ஆட்டோஃபேஜி அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் வேற என்னன்னா, இட் அண்டர்கோஸ் ஆட்டோலைசிஸ். ஆட்டோலைசிஸ்னா டேமேஜ் ஆயிடுச்சு அந்த ஒரு ஆர்என்ஏவோ இல்லை ப்ரோட்டீன்ஸோ இல்லை வேற ஏதோ ஒரு கார்போஹைட்ரேட்டோ டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இப்போ தேவை இந்த செல்லுக்கு, அதனால அது வந்து ஆட்டோலைசிஸ் ஆகிடும், அதாவது டெஸ்ட்ராய் ஆகிடும். அவ்வளோதான். ஓகே, ஆட்டோலைசிஸ் ஆஃப் டேமேஜ்டு செல். அதுவும் வந்து இந்த லைசோசோம்ஸ் வந்து பண்ணுது. புரியுதா? இதான் வந்து லைசோசோமோட ஃபங்க்ஷன். அண்ட் இதுதான் வந்து அந்த ஹைட்ரோலிட்டிக் என்சைம் தான் மெயின் பார்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பெராக்சிசோம்ஸ். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பெராக்சிசோம்ஸ். ஸோ இந்த பெராக்சிசோம் பார்க்கும்போது இதுலேயும் சில என்சைம்ஸ் இருக்கா, இதுலேயும் வந்து நடுவில் வந்து என்சைம்ஸாக அப்படி போட்டிருக்கேன். ஓகே, இந்த என்சைம்ஸ் எல்லாம் என்னன்னா, இட் இஸ் கால்ட், இது வந்து 3 டைப் ஆஃப் என்சைம் இருக்கும். ஒரு 3 மெயின் எலமெண்ட்ஸ் என்சைம்ஸ் வந்து இருக்கு. ஒன்று வந்து கேட்டலேஸ், ஆக்சிடேஸ் அண்ட் மெட்டபாலிக் என்சைம்ஸ். கேட்டலேஸ், ஆக்சிடேஸ் அண்ட் மெட்டபாலிக் என்சைம்ஸ். ஓகேவா? இது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னன்னா, இப்போ ஆக்சிஜன் மாலிகுல் இருக்கு. இந்த ஆக்சிஜன் மாலிகுலாவே தான் இருக்குமா? இல்ல, இது will undergo some ஃப்ரீ ரேடிக்கலா அது மாற ஆரம்பிக்கும். கரெக்டா? சில நேரத்துல. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் O2 ஃப்ரீ ரேடிக்கல் இந்த மாதிரி மாறிடுச்சு. இது வந்து என்னன்னு சொல்லுவோம்? சூப்பர் ஆக்சைடு சொல்லுவோம். கரெக்டா? ஆக்சிஜனோட சூப்பர் ஆக்சைடோட ஃபார்ம்ஸ் இதெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட் வா, இந்த சூப்பர் ஆக்சைடு H2O2 ஆகவும் மாறலாம். H2O2, what is H2O2? Hydrogen peroxide. வேற இந்த H2O2 OH ஆகவும் மாறலாம். ஹைட்ராக்சைடு ரேடிக்கல். ஓகேவா? ஹைட்ராக்சைடு ரேடிக்கல் இப்படி எல்லாம் மாறலாம். இதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறியா? நம்ம உடம்புக்கு இதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறியா? இந்த ஆக்சிஜன் தவிர்த்து இதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறியா? நோ, ஒரு டேமேஜ் போயிடும் நம்ம உடம்பு. கரெக்டா? அந்த செல்லே டேமேஜ் போயிடும் இதெல்லாம் இருந்தா. கரெக்டா? பட் இதெல்லாம் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒரு ஆக்சிஜன் இந்த மாதிரி ஃபார்ம் எல்லாம் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் பட் இது மாதிரி எல்லாம் ஆகக்கூடாது. கரெக்டா? ஸோ அப்ப என்ன ஆகும்னா, இந்த சப்போஸ் நான் ஹைட்ரோஜன் பெராக்சைடு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன். இந்த ஹைட்ரோஜன் பெராக்சைடு இந்த கேட்டலேஸ் மூலியமா பெராக்சிசோம் கேட்டலேஸ் ரிலீஸ் பண்ணதில்ல. ஸோ கேட்டலேஸ் மூலியமா
இட் வில் ஃபார்ம் H2O ப்ளஸ் ஆக்சிஜன். இப்போ நம்மளுக்கு இது தேவையா? இது ஏதாச்சும் டெஸ்ட்ராய் பண்ணுமா, டேமேஜ் பண்ணுமா? இல்லை, இதுதான் முக்கியம். கரெக்டாக இதுதான் நம்மளுக்கு தேவையே. மோஸ்ட் ஆஃப் த இது தேவை வந்து வாட்டரும் ஆக்சிஜன் வந்து தேவை. ஸோ அப்போ இந்த கேட்டலைஸ் வந்து it helps us to convert this hydrogen, most of the oxygen free radical to the natural form. அதாவது வாட்டரோ இல்லை ஆக்சிஜனோ அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். அதனால தான் வந்து இந்த பெராக்சிடேஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். பெராக்சிசோம்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த ஆர்கன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வேற எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, வேற எதுக்கெல்லாம்னா fatty acid metabolism or fatty acid oxidation. Fatty acid metabolism அதுக்கு யூஸ் ஆகும். fatty acid metabolism, ஓகே, இல்ல fatty acid oxidation அதுக்கு. ஓகேவா? இதுல வந்து ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து ஆல்பா, இன்னொன்னு வந்து பீட்டா. இது வந்து அவ்வளோ தெரியணும்னு இல்லை. ஆல்பா வந்து பிரான்ச்டு fatty acid, பிரான்ச்டு fatty acid chain. Next beta வந்து very long chain fatty acid, very long chain fatty acid. So just to introduction, fatty acid metabolism க்கு யூஸ் ஆகும். அவ்வளவுதான் பெராக்சிசோம். நெக்ஸ்ட் வேற என்னன்னா தேர்ட் பாயிண்ட், இட் மேக்ஸ் லிபிட்ஸ், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வந்து மேக் பண்ணும். கொலஸ்ட்ரால், லிபிட்ஸ் இதெல்லாம் வந்து மேக் பண்ணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்மளோட பிரெயின்ல ஒயிட் மேட்டர் ஆஃப் த பிரெயின் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த ஒயிட் மேட்டர் ஆஃப் த பிரெயின் வந்து பிளாஸ்மோலஜின் அப்படின்ற ஒரு கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா? பிளாஸ்மோலஜின் அப்படின்ற கண்டென்ட் வந்து ஒயிட் மேட்டரில் இருக்கும், பட் வந்து கம்மியாக இருக்கும். சப்போஸ் லிபிட் இந்த பெராக்சிசோம்ஸ் வந்து அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா லிபிட்ஸ் அதிகமாகிடும். லிபிட்ஸ் கொலஸ்ட்ரால்லாம் மேக் பண்ணுறது அதிகமாக இருக்கும். பெராக்சிசோம் அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆகும்போது லிபிட்ஸ் கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக மேக் ஆகும். ஸோ இந்த லிபிட்ஸ் கொலஸ்ட்ரால் அதிகமாக மேக் ஆகும் போது பிளாஸ்மோலஜின் அதிகமாகும். பிளாஸ்மோலஜின் அதிகமாச்சுன்னா ஒயிட் மேட்டரில் போய் அக்யூமுலேட் ஆகும். கரெக்டாக? அப்போ ஒயிட் மேட்டர் வந்து அப்படி திக்காக தெரியும் பார்க்க. ஓகேவா? ஸோ தட் இஸ் நாட் குட் ஃபார் அப்படி. ஓகே, ஸோ பிளாஸ்மோலஜின் முக்கியமாக வந்து ஒயிட் மேட்டர் ஜஸ்ட் இருக்கும். ஒயிட் மேட்டர் ஆஃப் பிரெயின், ஒயிட் மேட்டர் ஆஃப் பிரெயின் முக்கியமான பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வேற என்னன்னா எத்தனால் மெட்டபாலிசம், ஆல்கஹால் மெட்டபாலிசம் இருக்குல்ல, ஸோ அதுக்கும் எத்தனால் மெட்டபாலிசம், புரியுதா? ஸோ திஸ் இஸ் அபவுட் பெராக்சிசோம்ஸ், லைசோசோம்ஸ் எல்லாமே முடிச்சாச்சா? நெக்ஸ்ட் வா, இது புரிஞ்சுதுன்னா ஓகே. நெக்ஸ்ட் மைட்டோகாண்ட்ரியா. நெக்ஸ்ட் வந்து மைட்டோகாண்ட்ரியா. we know மைட்டோகாண்ட்ரியா பவர் ஆஃப் தி செல். எல்லா பயாலஜி ஸ்டூடெண்ட், பயாலஜி இன்ஜினியரிங் எல்லாருக்கும் தெரிஞ்சதா இருக்கலாம். இட் இஸ் a பவர் ஆஃப் தி செல். ஏடிபி ப்ரொடக்ஷன் ATP synthesis, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் அங்க வந்து சிந்தசிஸ் ஆகிறது இந்த மைட்டோகாண்ட்ரியால தான். ஓகே, ஸோ இங்க வந்து ஸோ திஸ் இஸ் மைட்டோகாண்ட்ரியா. ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து அவுட்டர் மெம்பரேன் இருக்கு. அவுட்டர் மெம்பரேன் ஓகே, அவுட்டர் பார்ட் இருக்கு. அண்ட் அவுட்டர் மெம்பரேன் இட் இஸ் மோர் பர்மியபிள், எது வேணா அலோவ் பண்ணிடும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு வந்து வாட்ச்மேன் வந்து அலோவ் பண்ணுவாங்க, எல்லாரையும் வந்து மோஸ்ட்டாக அலோவ் பண்ணுவாங்க. ஓகேவா? பட் பிரின்சிபலை மீட் பண்ணோன்னா அது கஷ்டம். ஓகேவா? அதுக்கு ஒரு எல்லாமே தேவை, இது தேவை, சில பேரால தான் மீட் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ அதான் வந்து அவுட்டர் வந்து இட் இஸ் மோர் பர்மியபிள், மோஸ்ட்டாக எல்லாத்தையும் அலோவ் பண்ணிடும். ஓகே, அது ஒரு பார்ட் இல்லை. நெக்ஸ்ட் வந்து என்ன, இன்னர் பார்ட்டை வந்து என்னன்னு சொல்லுவோம், கிறிஸ்டேன்னு சொல்லுவோம். இன்னர் மெம்பரேனை கிறிஸ்டே, இன்னர் மெம்பரேன் கிறிஸ்டே அப்படின்ட்டு சொல்லுவோம். கரெக்டா? ஒரு ஃபோல்டிங்ஸ் இருக்கும், அந்த ஃபோல்டிங்ஸ் தான் வந்து கிறிஸ்டே, விச் இஸ் பெர்மியபிள். இது வந்து பெர்மியபிள், விச் இஸ் லெஸ் பெர்மியபிள். இது வந்து முக்கியமான பொருளோ அதை மட்டும் தான் அனுப்பக்கூடியது. ஓகேவா? ஸோ இட் இஸ் லெஸ் பெர்மியபிள், முக்கியமான பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்குள்ள வந்து இந்த ஸ்பேஸ் இருக்கா, இது வந்து மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோமா, மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் வேற என்ன, ஒரு முக்கியமான பார்ட் இங்க இருக்கு, இது வந்து டிஎன்ஏ. மைட்டோகாண்ட்ரியாவுக்கு அதோட ஓன் டிஎன்ஏ இருக்கும். மிச்சம் எந்த ஆர்கன் இருக்கும், முக்கியமா பிளான்ட், குளோரோபிளாஸ்ட். ஓகேவா? அதே மாதிரி இங்க மைட்டோகாண்ட்ரியா
ஸோ மைட்டோகாண்ட்ரியாக்கு குளோரோபிளாஸ்ட்க்கு இதுக்கெல்லாம் வந்து அதோட ஓன் டிஎன்ஏ இருக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. பட் மீதி ஆர்கனல்ஸ் லைக் ரைபோசோம், கோல்கி அப்பரேட்டஸ், ரைபோசோம் இதுக்கெல்லாம் வந்து டிஎன்ஏ வந்து கண்ட்ரோல், நியூக்ளியஸ் தான் அந்த டிஎன்ஏ கண்ட்ரோல் பண்ணுறது நியூக்ளியஸில் இருக்கிற டிஎன்ஏ தான். இதுக்கு வந்து அதோட ஓன் டிஎன்ஏ இருக்கு. ஸோ மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ ஓகேவா? சரி. ஸோ நவ் த ஃபங்க்ஷன் என்ன? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் சைட் ஆஃப் ஏடிபி சிந்தசிஸ். வேற இந்த ஏடிபி சிந்தசிஸ் வந்து சில ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்குமா இங்க இந்த இடத்துல, சில ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்கும். இது வந்து அப்படியே இஷ்டத்துக்கு அக்கர் ஆகாது. இடிசின்னு ஒன்று இருக்கு, கரெக்டாக எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அங்கே தான் வந்து அக்கர் ஆகும். ஸோ இட் அக்கர்ஸ் அட் இடிசி, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் தான் அக்கர் ஆகும். ஓகே. அண்ட் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் மொத்தமாக 2 பாஸ்போரிலேஷன் இருக்கு. ஒன்று ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன், இன்னொன்று சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன். இங்கே வந்து ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் தான் நடக்கும். ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். ஓகே. ஸோ மைட்டோகாண்ட்ரியா பற்றி இதுதான் மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொன்னேன்? மெட்டபாலிக் ரியாக்ஷன் நடக்கும்னு சொன்னா, மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும் அப்படின்னு. ஸோ இங்கே மோஸ்ட் ஆஃப் த மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுருக்காது. மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் என்ன மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ்? ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சது கிரெப்ஸ் சைக்கிள், நம்ம படிச்சிருப்போம்ல. கிரெப்ஸ் சைக்கிள் மைட்டோகாண்ட்ரியால தான் நடக்கும். ஸோ கிரெப்ஸ் சைக்கிள். நெக்ஸ்ட் ஹீம் சிந்தசிஸ். இங்க தான் நடக்கும். வேற குளுக்கோனியோஜெனிசிஸ், குளுக்கோஸ் ஃபார்மேஷன். ஓகேவா? குளுக்கோனியோஜெனிசிஸ். குளுக்கோ மீன்ஸ் குளுக்கோஸ், நியோனா நியூ, ஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன். ஸோ நியூ குளுக்கோஸ் ஃபார்மேஷன் எல்லாம் இங்கே நடக்கும். எப்படி நடக்கும்? அமினோ ஆசிட்ஸ் அதெல்லாம் ஃபேட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது வந்து குளுக்கோஸாக மாறிடும். ஓகேவா? ஸோ ப்ரோட்டீன்ஸ் அதெல்லாம் வந்து குளுக்கோஸாக மாறிடும். நெக்ஸ்ட் யூரியா சைக்கிள் இம்பார்ட்டன்ட் சைக்கிள். அது யூரியா சைக்கிள் ஹேப்பன்ஸ் இன் லிவர்ல. ஸோ யூரியா சைக்கிள் என்ன நடக்கும்? அமோனியா வந்து யூரியாவாக மாறும். அதுதான் யூரியா சைக்கிள், அதோட ஒரு சிம்பிளா சொல்லணும்னா. ஓகே. நெக்ஸ்ட் கீட்டோஜெனிசிஸ், கீட்டோன் பாடிஸ் அதெல்லாம் ஃபார்ம் ஆகுது. கீட்டோஜெனிசிஸ். ஓகே. புரியுதா? ஸோ இதெல்லாம் வந்து மைட்டோகாண்ட்ரியாவோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து திஸ் இஸ் ரைபோசோம்ஸ். என்னது? ரைபோசோமோட ஸ்ட்ரக்சர். ரைபோசோம்ஸ். ஓகே. ரைபோசோம்ஸ். ஸோ வாட் இஸ் ரைபோசோம்ஸ்? புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு முக்கியமான ஒரு பிளேஸ் ரைபோசோம்ஸ். ரைபோசோம்ஸ்ல இந்த மாதிரி 2 இருக்கா. ஒன்று வந்து நல்லா லார்ஜராக போட்டிருக்கேன், நல்லா பெருசாக போட்டிருக்கேன். பட் இன்னொன்று வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இது வந்து ரைபோசோமோட லார்ஜர் சப்யூனிட். ஓகே. ஸோ இது வந்து ரைபோசோமோட லார்ஜர் சப்யூனிட். மோஸ்டா யூகேரியாட்ஸ்ல, அதாவது மல்டிசெல் ஆர்கானிசம்ஸ், யூனிசெல்லார்ல யூகேரியட்ஸும் இருக்கு. ஓகே, அதோட பிரச்சனை இல்லை. யூகேரியட்ஸ் ப்ரோகாரியட்ஸ்னு பிரிப்போம்ல. ப்ரோகாரியட்ஸ்னா பாக்டீரியா பத்தி படிப்போம். யூகேரியட்ஸ்னா அதோட பாக்டீரியா தவிர்த்து மீதி எல்லா ஆர்கானிசம்ஸும். ஸோ இங்க வந்து யூகேரியட்ஸ்ல மோஸ்டா லார்ஜர் சப்யூனிட் வந்து 60 இயர்ஸா இருக்கும். எஸ் மீன்ஸ் டியூபர் கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம், இல்லைனா செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ 60 இயர்ஸ். நெக்ஸ்ட் இது வந்து ஸ்மாலர் சப்யூனிட். வந்து இது வந்து 40 இயர்ஸ் ஃபார் யூகேரியாட்ஸ். ப்ரோகாரியாட்ஸ் வந்து அப்படியே உல்டாவா மாறும். உல்டா மீன்ஸ் உல்டாவா இல்ல, 50 இயர்ஸ் வரும் லார்ஜர் யூனிட், அண்ட் ஸ்மாலர் யூனிட் வந்து 30 இயர்ஸ் வரும். ஓகே. யூகேரியாட்ஸ்ல வந்து 60 இயர்ஸ் அண்ட் 40. யூகேரியாட்ஸ் தான் முக்கிய இப்போதைக்கு. ஸோ நம்மளை பற்றி தான் படிச்சுட்டு இருக்கோம்ல, நம்மளோட செல்ஸ் பற்றி தான். ஸோ யூகேரியாட்ஸ் 60 இயர்ஸ், இங்க வந்து 40 இயர்ஸ். ஓகே. அண்ட் இங்க வந்து ரைபோசோம், the function of ribosome is
ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன? ரைபோசோம் இட் இஸ் மேட் அப் ஆஃப் rRNA அப்புறம் வந்து ப்ரோட்டீன்ஸ். இது ரெண்டுமே சேர்த்து தான் ரைபோசோம் சொல்றோம்ல. ஸோ rRNA பிளஸ் ப்ரோட்டீன்ஸ் அதான் முதல்ல சொன்னேன். விச் இது ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்றது யாரு? ரைபோசோம் ஃபார்ம் பண்றது வந்து நியூக்ளியோலஸ். நெக்ஸ்ட் ஸோ எங்கெல்லாம் இருக்கும்? நல்லா நல்லா யோசிச்சு சொல்லு. இப்பதான் பார்த்தோம் எல்லாமே. எங்கெல்லாம் இருக்கும்? ரஃப் எண்டோபிளாஸ்மிக்ல. ஓகேவா? ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெடிகுலம்ல நீ ரைபோசோம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெடிகுலம் ரைபோசோம் பார்க்கலாம். அது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா மெம்பரேன் பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் மெம்பரேன் பவுண்ட்னா ஒரு மெம்பரேன், அது ஒரு ஆர்கனல், அது அதுல வந்து ரைபோசோம் வந்து அட்டாச் ஆயிருக்கு. அதான் வந்து மெம்பரேன் பவுண்ட். சப்போஸ் ஒரு சைட்டோபிளாசம்லயே அப்படி சும்மா சுத்திக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து சைட்டோபிளாஸ்மிக் ஆர் சைட்டோசோலிக் ஃப்ரீ ரைபோசோம்னு சொல்லலாம். ஓகேவா? சைட்டோசோலிக் ஆர் ஃப்ரீ ரைபோசோம்னு சொல்லலாம். சைட்டோசோலிக் ஆர் ஃப்ரீ ரைபோசோம். புரியுதா? ஸோ இதுதான் இதோட. ஓகே, அண்ட் இட் இஸ் த சைட் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். சைட் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். சைட் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? இதெல்லாம் தான் ரைபோசோமோட ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்துட்டும். நெக்ஸ்ட் என்ன? சைட்டோஸ்கெலிட்டன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன? சைட்டோஸ்கெலிட்டன். இந்த சைட்டோஸ்கெலிட்டன்ல முக்கியமான பார்ட் வந்து இது 3 தான். ஒன்று வந்து மைக்ரோஃபிலமெண்ட், இன்னொன்று வந்து இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட், இன்னொன்று வந்து என்னன்னு நீங்க சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சைட்டோஸ்கெலிட்டன் என்ன? நம்மளுக்கெல்லாம் ஒரு ஸ்கெலிட்டன் சிஸ்டம் இருக்கு. கரெக்டா? நம்மளுக்கெல்லாம் ஒரு ஸ்கெலிட்டன் சிஸ்டம் இருக்கு. போன்ஸ் இருக்கு, ஆக்சியல், அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன் எல்லாமே இருக்கு. பட் செல்லுக்கும் ஒரு ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதுதான் வந்து சைட்டோஸ்கெலிட்டன் சொல்லுவாங்க. ஓகேவா? செல்லுக்கும் ஒரு சைட்டோ மீன்ஸ் செல்லு, ஸ்கெலிட்டன் மீன்ஸ் அந்த போன்ஸ் எல்லாமே இருக்குது. போன்ஸ் மீன்ஸ் அதோட ஸ்ட்ரக்சர் அப்படி டிட்டர்மைன் பண்றது தான் ஸ்கெலிட்டன். ஸோ சைட்டோஸ்கெலிட்டன் செல்லோட ஸ்ட்ரக்சர்ஸை வந்து இப்படி வந்து ஃபார்ம் பண்ணலாம். 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மைக்ரோஃபிலமெண்ட். இது வந்து ஜஸ்ட் இப்படி காட்டியிருக்கல, அது வந்து அப்படி மட்டும் இருக்காது. ஃபுல்லா செல்லுக்குள்ளேயே அப்படி காயில்ட் ஆயிட்டு அப்படி இருக்கும். ஓகேவா? நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தனித்தனியா படிக்கிறோம். பட் அது வந்து அது வேற மாதிரி பிளேஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோஃபிலமெண்ட். ஸோ மைக்ரோஃபிலமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நம்ம படிக்கிற மைக்ரோஃபிலமெண்ட் வந்து மோஸ்ட்லி நம்ம படிச்சது வந்து ஆக்டின் அப்படின்னு படிப்போம். கரெக்டா? ஆக்டின் வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் என்னது மசில் கன்ட்ராக்ஷனுக்கு யூஸ் ஆகும். ஆக்டின் வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் மசில் கன்ட்ராக்ஷன். ஸோ ஆக்டின். ஓகே, ஆக்டின் இட் இஸ் இது வந்து இந்த மைக்ரோஃபிலமெண்ட் வந்து மோனோமர் ஆஃப் ஆக்டின். இப்போ நான் தனியா இது மட்டும் எடுத்தேன், இந்த ஒரு பார்ட் மட்டும் எடுத்தேன்னா அது மோனோமர் ஆஃப் ஆக்டின், ஒரு ஆக்டின். அது இதே மாதிரி ஆக்டின் பிளேஸ் பண்ணனா பாலிமர் ஆஃப் ஆக்டின் சொல்லுவாங்க அதை. ஓகேவா? ஸோ பாலிமர் ஆஃப் ஆக்டின் மேக்ஸ் த மைக்ரோஃபிலமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் இதுல வந்து ஆக்டின் மட்டும் ஃபார்ம் ஆகுமா? ஆக்டின் மட்டும் போதுமா ஒரு கன்ட்ராக்ஷனுக்கு? இல்ல இருக்கும். ஆக்டின் கூட மயோசினும் தேவை. ஸோ ஆக்டின் பிளஸ் மயோசின். இதுதான், இது ரெண்டுமே சேர்ந்துதான் மசில் கன்ட்ராக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது. ஓகே, ஆக்டின் அண்ட் மயோசின். நெக்ஸ்ட் வேற எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும்னா ஃபார் சைட்டோகைனசிஸ். வாட் இஸ் சைட்டோகைனசிஸ்? சைட்டோகைனசிஸ்னா சைட்டோபிளாசம் டிவைட் ஆகுது. இப்போ நம்ம செல் டிவிஷன்ல பார்த்தோம்னா செல் டிவிஷன்ல இந்த மாதிரி இருக்கும். இப்படி ஒரு ஃபேஸ் இருக்கும். டீலோஃபேஸ்க்கு அப்புறம் அதெல்லாம் அந்த கேரியோகைனசிஸ், நியூக்ளியர் டிவிஷனுக்கு அப்புறம் சைட்டோகைனசிஸ் வரும். அப்போ என்ன ஆகும்? உள்ள இருக்கிற டிஎன்ஏ எல்லாமே டிவைட் ஆயிடும். எல்லா கண்டென்ட்டும் டிவைட் ஆயிட்டு செல்லு வந்து தனியா 2ஆ டிவைட் ஆகும். ஒரு செல்லு வந்து 2ஆ டிவைட் ஆகும். அது என்னன்னு சொல்லுவோம்? மைட்டோசிஸ் சொல்லுவோமா? ஸோ மைட்டோசிஸ் அப்ப என்ன ஆகும்னா இந்த மைக்ரோஃபிலமெண்ட் இருக்கு பத்தியா? ஸோ இங்க ஒரு ஸ்ட்ரெச், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்கும். இப்படி இந்த ஸ்ட்ரெச் ஒரு அந்த ஆக்டின் வந்து இப்படி ஸ்ட்ரெச் ஆகும். ஸ்ட்ரெச் கொடுக்கும். ஸ்ட்ரெச் கொடுத்தாதான் இது ரெண்டு செல்லும் வந்து தனியாக இப்படி வந்துடும். கரெக்டா? அந்த ஸ்ட்ரெச்சுக்கான இதுக்கு தான் வந்து இங்க மைக்ரோஃபிலமெண்ட் இருக்கு. ஓகேவா? ஒரு ஸ்ட்ரெச் கொடுத்து ஸ்குவீஸ் பண்ணி இப்படி எடுக்கிறோம்ல, அந்த ஒரு செல்லு 2 செல்லா மாறும்ல. ஸோ அதுக்கு வந்து இந்த ஆக்டின் ஃபிலமெண்ட், இந்த மைக்ரோஃபிலமெண்ட் வந்து தேவை. ஓகே, ஸோ இட் இஸ் யூஸ் இன் மைட்டோசிஸ், செல் டிவிஷன் அப்போ இது வந்து பார்ப்போம். ஓகே, வேற என்னன்னா தேர்ட் பாயிண்ட் வேற எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா ஃபார் டயாபெடிசிஸ் ஆஃப் WBC. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து ஒரு WBCன்னு வச்சுக்கோ. இது வந்து ஒரு லுக்கோசைட். ஓகேவா? பக்கத்துல வந்து
பிளட் வெசல்ஸ் பாடி வால் வந்து இருக்கு. இப்போ இந்த நியூக்ளியஸ் வந்து இப்படி ஸ்குவீஸ் அவுட் ஆகணும். ஸ்குவீஸ் அவுட் ஆகணும்னா என்ன பண்ணுவேன், டேரக்டா ஸ்குவீஸ் ஆகிடுமா, இல்லை, இங்க வந்து அந்த செல் ஸ்ட்ரக்சர் மாறணும், அப்பதான் இது வெளியே போக முடியும். கரெக்டா? அப்போ செல் ஸ்ட்ரக்சர் மாறி இப்படி ஃபார்ம் ஆகணுமா, அப்பதான் இது வந்து இந்த கண்டென்ட் வந்து இது ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இப்படி கண்ட்ராக்ட் ஆகிட்டு வெளியே அனுப்பும். புரியுதா? ஸோ அந்த செல் ஸ்ட்ரக்சரே மாறுது, அதான் சைட்டோஸ்கெலிட்டன். சைட்டோஸ்கெலிட்டன்னா அந்த செல் ஸ்ட்ரக்சரே மாறி அப்படி கொண்டு போகுது. அது ஸ்குவீஸ் அவுட் ஆகுது. ஓகேவா? அந்த WBC ஸ்குவீஸ் அவுட் ஆகுது. அதுதான் வந்து டயாபெடிசிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து சைட்டோஸ்கெலிட்டன் இஸ் யூஸ்ட் ஃபார் தட். வேற என்ன? பாகோசைட்டோசிஸ். பாகோசைட்டோசிஸ். ஓகேவா? பாகோசைட்டோசிஸ்ல சப்போஸ் இங்க ஒரு பேத்தோஜன் இருக்கு இப்படி வச்சுக்கோ. இங்க ஒரு பேத்தோஜன் இருக்கு. இப்போ பேத்தோஜனை எப்படி என்கல்ஃப் பண்ணோம், ஏதோ ஒரு பேத்தோஜன் இருந்துச்சுன்னா அது வந்து பிடிச்சிக்கணும்ல, தேவையில்ல பாடிக்கு ஏதாச்சும் டிசீஸ் காஸ் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால என்ன பண்ணும், இந்த WBC வந்து அதோட ஸ்ட்ரக்சரை மாற்றும். எப்படி ஸ்ட்ரக்சரை மாற்றும்? ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஒரு ஸ்ட்ரக்சர்னா இது இப்படி எடுத்துட்டு இப்படி கொண்டு போயிட்டு இப்படி மாற்றிக்கும். ஓகேவா? அது பிடிச்சி இப்படி இழுக்கும். அதாவது செல் ஈட்டிங் சொல்லுவோம்ல, பாகோசைட்டோசிஸ், அது மாதிரி. இதுதான் வந்து செல் ஈட்டிங். ஜஸ்ட் அது வெசிக்கல் இப்படி மாறி அதுக்கப்புறம் அது விழுங்கிடும். அதான் செல் ஈட்டிங். ஓகே, பாகோசைட்டோசிஸ் பண்ணிடும். புரியுதா? இந்த கண்டென்ட் தான் பாகோசைட்டோசிஸ். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இது புரிஞ்சுதா? ஸோ சைட்டோஸ்கெலிட்டன்ல ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோஃபிலமெண்ட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட். அவ்வளோ அப்படி போகும். நெக்ஸ்ட் இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட். இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட். இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட். ஓகே, ஸோ இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட் எதுக்குன்னா, இது எப்படி இருக்கு, ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கா, டென்சைலா, ஒரு மாதிரி ரிஜிடா, அந்த மாதிரி பிளேஸ் ஆயிருக்கா இது. ஸோ இது என்ன பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க ஒரு செல் எடுத்துக்கிறேன், இது ஒரு நியூக்ளியஸ் இருக்கு, அண்ட் இங்க ஒரு செல் எடுத்துக்கிறேன், இங்க ஒரு நியூக்ளியஸ் இருக்கு. ஓகேவா? இது சுத்தி என்ன இருக்கும், சம் பிளட் வெசல்ஸ், மேட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குமா, சில மசில் ஃபைபர்ஸ் எல்லாமே இருக்கும். கரெக்டா? அண்ட் இங்க வந்து என்ன இருக்குன்னு பாரு, நல்லா கிளியரா பாரு. இங்க வந்து என்ன இருக்குன்னு கிளியரா பாரு. இது எக்ஸ்ட்ரா செல்லார் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாமா? இதை எக்ஸ்ட்ரா செல்லார் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரா செல்லார் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரா செல்லார் மேட்ரிக்ஸ் சொல்லலாம். இப்போ இந்த செல்லும் இந்த எக்ஸ்ட்ரா செல்லார் மேட்ரிக்ஸும் இது அட்டாச் ஆகும். அப்பதான் இது வந்து ஒழுங்கா நிற்கும். கரெக்டா? அந்த செல்லும் எக்ஸ்ட்ரா செல்லார் மேட்ரிக்ஸும் அட்டாச் ஆனாதான் அது கரெக்டா அந்த இடத்துல இருந்து இருக்கும். அதே மாதிரி இந்த செல்ல இங்க ஒரு புரோட்டீன் இருக்கு, இந்த செல்ல இங்க ஒரு புரோட்டீன் இருக்கு. இந்த ரெண்டு புரோட்டீனும் இது அட்டாச் ஆயிட்டு இந்த அட்டாச் ஆனாதான் இந்த செல் இந்த செல்ல ஒட்டிட்டு இருக்கும். அதே மாதிரி வேற என்ன, இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்கனல் வரைகிறேன், ஜஸ்ட் சும்மா. இது வந்து மைட்டோகாண்ட்ரியா வச்சுக்கோ, ஜஸ்ட் இது மைட்டோகாண்ட்ரியா. அண்ட் இங்க வந்து நியூக்ளியஸ் இருக்கு, இது வச்சுக்கோ. இந்த நியூக்ளியஸ் இருக்குன்னா இப்ப இதுவும் அட்டாச் ஆயிருக்கணும். இதுவும் இப்படி அட்டாச் ஆயிரும், இதுவும் இப்படி அட்டாச் ஆகும். ஓகேவா? ஸோ லீட்ஸ் டு கனெக்ஷன். கனெக்ட் பண்ணுது எல்லாத்தையும். இல்லைனா நம்ம கனெக்ட் பண்ணலன்னு வச்சுக்கேன், இது எல்லாத்தையும் வந்து சேர்க்கல, ரொம்ப அட்டாச் பண்ணி வைக்கலன்னா இது அங்கேயும் தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த ஆர்கனல்ஸும் சரி அங்கெங்கன்னு போய் இப்படி சுத்திட்டே இருக்கும். ஸோ அதனால ஒரு அட்டாச்மெண்ட் தேவை, ஒரு கனெக்ஷன் தேவை. அப்போதான் வந்து அது கரெக்டாக இருக்கும், அதோட வேலையை வந்து கரெக்டாக பார்க்கும். ஸோ அதனால தான் இந்த இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட் வந்து வந்துச்சு. ஓகேவா? ஸோ ஒரு ஆங்கரிங்க்கு, ஒரு அட்டாச்மெண்ட்டுக்கு இந்த இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இது ஆங்கர் என்ன ஆங்கர் பண்ணும், ஃபர்ஸ்ட் செல் டு செல்லையும் அட்டாச் பண்ணுதா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் என்ன, செல்லையும் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸும் அட்டாச் பண்ணுது, செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், செல்லையும் ஆர்கனல்ஸையும் அட்டாச் பண்ணுது, தேர்ட் பாயிண்ட். புரியுதா? ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஓகே, இன்டர்மீடியட் ஃபிலமெண்டோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இட்ஸ் அட்டாச் வித் டு எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ், நெக்ஸ்ட் செல் டு செல், நெக்ஸ்ட் வந்து செல் டு ஆர்கனல். நெக்ஸ்ட் வா லாஸ்ட். ஸோ திஸ் இஸ் known as microtubules. லாஸ்ட் என்ன சொல்லுவோம், microtubules. இந்த மைக்ரோடியூபியூல்ஸ் என்ன பண்ணும், சிம்பிள். இதுல வந்து ஆல்பா டியூபுலின் அப்புறம் பீட்டா டியூபுலின் இருக்கு. இந்த ப்ளூ கலர்ல இருக்கு பத்தியா, அது வந்து ஆல்பா டியூபுலின். அதே மாதிரி இந்த பிங்க் கலர்ல இருக்கு பத்தியா, பிங்க் கலர். ஸோ இது வந்து பீட்டா டியூபுலின்ஸ். ஓகே, ஆல்பா டியூபுலின்ஸ், பீட்டா டியூபுலின்ஸ். இது வந்து என்னன்னா, சி
சப்போஸ் இங்க ஒரு ப்ரோட்டீன் இருக்குன்னு வச்சுக்கோ, இங்க வந்து ஒரு ப்ரோட்டீன் இருக்கு. இப்போ இங்க ஒரு இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரோட்டீன் வந்து அட்டாச் ஆயிருக்கு. இந்த ப்ரோட்டீன் வந்து இந்த ப்ரோட்டீன் இருக்கு. இந்த ப்ரோட்டீன் வந்து இட் கேன் பி என்னென்னவா இருக்கலாம்? இட் கேன் பி டைனின் ஆர் இட் கேன் பி கைனட்டின். இது வந்து ஒரு மோட்டார் ப்ரோட்டீன். ஓகேவா? இது ரெண்டுமே என்னன்னு சொல்லுவோம்? மோட்டார் ப்ரோட்டீன் சொல்லுவோம். மோட்டார் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மோட்டார் ப்ரோட்டீன் என்ன பண்ணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெசிக்கல் வந்துச்சுல, லைசோசோம், அதுக்கப்புறம் கோல்கி அப்பேரட்டஸ்ல இருந்து வெசிக்கல்ஸ் வந்துச்சு. அந்த வெசிக்கல்ஸ் வந்து நீங்க தான் போகணும், செல் டு செல், அதாவது இங்க இருந்து இங்க போ, இங்க இருந்து அங்க போ அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன், அது ஃபங்க்ஷன் கொடுக்குறது. மோட்டார் மீன்ஸ் ஒரு மஸ்குலர் ஒர்க்கை நம்ம வந்து மோட்டாரை வந்து நடக்கிறது, போறது, வர்றது அப்படின்னு சொல்லுவோமா, அதே மாதிரி இங்க இருந்து அங்க போ, அங்க இருந்து இங்க போன்ட்டு அந்த சிக்னல் கொண்டு போறது பத்தி அதுதான் வந்து இங்க மோட்டார் ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து பண்ணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து இந்த மைக்ரோடியூபிள்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம்? இன்ட்ராசெல்லுலார் டிரான்ஸ்போர்ட் அப்படி சொல்லலாமா? இன்ட்ராசெல்லுலார் டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த இடத்துல இருந்து இங்க போ, இந்த இடத்துல இருந்து இங்க போ அப்படின்னு கைட் பண்றதுக்கு இந்த டியூபிள்ஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வேற என்ன? டிப்போன்னு சொன்னா மட்டும் போதுமா? அதுக்கு எதுவும் தேவை? எனர்ஜி தேவை. ஸோ இட் ரெக்வைர்ஸ் ஏடிபி. இந்த ப்ராசஸ் வந்து ரெக்வைர்ஸ் ஏடிபி. எனர்ஜி தேவை இந்த ப்ராசஸ்க்கு. இங்க இருந்து அங்க போகணும், அங்க இருந்து இங்க போகணும்னு சொல்றதுக்கு எனர்ஜி தேவை. நெக்ஸ்ட் வேற என்னன்னா, வேற இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்னா இட் ஹெல்ப்ஸ் இன் செல் டிவிஷன். செகண்ட் பாயிண்ட், செல் டிவிஷன்ல ஹெல்ப் பண்ணும். செல் டிவிஷன்ல எப்படி ஹெல்ப் பண்ணுது? நல்லா யோசி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு டயக்ராம் பார்த்துருப்பியா? தெரியல, செல் டிவிஷன் நடத்தும் போது சொல்றேன். இந்த மாதிரி ஒரு டயக்ராம் இருக்கு. என்ன டயக்ராம்னா, இந்த மாதிரி டயக்ராம் பார்த்திருப்பேன். மெட்டாஃபேஸ்ல செல் குரோமோசோம்ஸ் வந்து இப்படி வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த மாதிரி ஒரு பிளேட் மாதிரி, மெட்டாஃபேசிக் பிளேட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பிளேட் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும். இப்படி பார்த்தனா தெரியும். ஓகேவா? இது வந்து மெட்டாஃபேசிக் பிளேட். இங்க இருந்து சப்போஸ் இங்க இருந்து போல்ஸ்க்கு போகணும். செல்லோட போல்ஸ்க்கு, நம்ம நார்த் போல் சவுத் போல் சொல்றோம். ஸோ அந்த மாதிரி போல்ஸ்க்கு போறதுக்கு இங்க இருந்து ஒரு ஃபைபர், ஸ்பிண்டில் ஃபைபர் சொல்லுவோம். இங்க வந்து கெனட்டோகோர் அப்படின்னு ஒரு ப்ரோட்டீன் வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து கெனட்டோகோர் அப்படின்ற ப்ரோட்டீன் இருக்கு. இது வந்து ஸ்பிண்டில் ஃபைபர். அதாவது இப்படி அட்டாச் ஆகும். இப்படி அட்டாச் பண்ணிட்டு இந்த போல்ஸ்க்கு போகும். அதே மாதிரி இங்க அட்டாச் பண்ணிட்டு இப்படி போல்ஸ்க்கு போகும். இது மாதிரி போல்ஸ் போகும்போது என்ன ஆகும்? இது இப்படி மாறிடும். இது இந்த பக்கம் போயிடும், இந்த பாட்டு இந்த பக்கம் போயிடும், அதே மாதிரி இங்க இந்த பக்கம் போயிடும், இது வந்து இந்த பக்கம் போகும். ஸோ இந்த மாதிரி ஒரு போல்ஸ்க்கு போக ஆரம்பிக்குமா? ஸோ இதுக்கு வந்து செப்பரேட், அந்த குரோமேட்டிக் செப்பரேட் பண்றது பத்தியா, இதுக்கு வந்து மைக்ரோடியூபிள்ஸ் தேவை. ஓகே, ஸ்பிண்டில் ஃபைபர் இட் இஸ் மேட் அப் ஆஃப் மைக்ரோடியூபிள்ஸ். அதுதான் ஓகேவா? அந்த ஸ்பிண்டில் ஃபைபர் இட் இஸ் மேட் அப் ஆஃப் மைக்ரோடியூபிள்ஸ். ஸோ தட் அது வந்து போல்ஸ்க்கு வந்து இழுத்துட்டு ஒரு குரோமேட்டிடுக்கு அவேவா அப்படி போக முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து அதோட இது. ஸோ செல் டிவிஷன்ல இட் செப்பரேட் த குரோமேட்டிக்ஸ். செப்பரேட் chromatids. இது வந்து ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னன்னா, நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன், லாஸ்ட் ஃபங்க்ஷன், தேர்ட் ஃபங்க்ஷன், செல் எக்ஸ்டென்ஷன். ஹெல்ப்ஸ் இன் செல் எக்ஸ்டென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் செல் எக்ஸ்டென்ஷன்ல ஒரு ரெண்டு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. ஒன்று வந்து சீலியான்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ஃபிளஜெல்லான்னு சொல்லுவோம். ஃபிளஜெல்லா ரெண்டு இருக்கு. சீலியானா என்னன்னா, இட் இஸ் ஹேர் லைக் சப்ஸ்டன்சஸ். ஓகே, which is present in our body. மோஸ்டா வந்து ட்ரக்கியால பார்ப்பேன். ட்ரக்கியால இந்த அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல. ஓகேவா? எதுக்குன்னா ஒரு மியூக்கஸ் இல்ல டஸ்ட் வந்துச்சுன்னா அதை வந்து இப்படி சும்மா இப்படி வைண்ட் பண்ணிடும். ஓகே, அதுக்கும் வந்து அந்த சீலியாவும் மைக்ரோ டியூபிள்ஸால மேட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி ஃபெலோபியன் டியூப்ஸ்லையும் சீலியாவை பார்க்கலாம். அந்த ஓவரிஸ்ல இருந்து இப்படி கலெக்ட் பண்ணி இப்படி யூட்ரஸ்கோ இல்லை ஃபெலோபியன் டியூபுக்கோ எடுத்துட்டு வரும் பத்தியா, அதுக்கும் வந்து சீலியா தேவை. அதே மாதிரி ஃபிளஜெல்லா வந்து லோகோமோஷனுக்கு. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே வந்து முக்கியமான பாயிண்ட், அது தேவை. ஓகே, ஸோ இவ்வளவுதான். இதுதான் வந்து செல் ஆர்கனல்ஸ். என்னென்ன செல் ஆர்கனல் கம்ப்ளீட் பண்ணும், லாஸ்ட்ல ஒரு ரிவிஷன், நியூக்ளியஸ். ஓகேவா? ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெடிகுலம் அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெடிகுலம், அதுக்கப்புறம் கோல்கி apparatus, நெக்ஸ்ட் செல் மெம்பரேனோட ஸ்ட்ரக்சர்ஸ் அதோட ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து லைசோசோம்ஸ், பெராக்சிசோம்ஸ், அதுக்கப்புறம் மைட்டோகாண்ட்ரியா வந்தோம். அந்த மைட்டோகாண்ட்ரியால இருந்து ரைபோசோம்ஸ் பத்தி படிச்சோம். அண்ட் ரைபோசோம்ஸ்க்கு அப்புறம் சைட்டோஸ்கெலட்டன். அதுல வந்து 3 இருக்கு. என்னென்னது? மைக்ரோஃபிலமெண்ட், அப்புறம் இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட், நெக்ஸ்ட் மைக்ரோடியூபியூல்ஸ். ஸோ இவ்வளவுதான்
இந்த கிளாஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். until then take care and thank you.